தானியேல் 6ஆம் அதிகாரம் 28. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் வேதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், வித்தியாசமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். வேதத்தில் கரைபடாத, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கரைபடாத, எந்த ஒரு தவறுகளையும் குற்றம் சாட்டப்படாத 2 பேர் இருக்கிறார்கள், யோசேப்பு, தானியேல். எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவங்க மேலே இருக்காது. அது இளம் வயசில் ரொம்ப கரெக்டாக பரிசுத்தமாக வாழ்ந்த 2 பேரில் ஒருவர் தானியேல். தானியேல் அபரிவிதமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டவன். ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, ஒரு பட்டணத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் முழுவதுமாக தலைமையாக வைக்கிற இடத்தில் வர அவன் உயர்த்தப்பட்டவன். யோசேப்பை எடுத்துக்கொண்டால், யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்டார். ஆனால் தானியேல் அந்த நாட்களில் மேதிய பெர்சியா நாட்கள் ஆட்சி செய்த அந்த அரசாட்சியில் அத்தனை நாடுகளும் ஒரே நாட்டின் கீழாக இருந்தது. அந்த அரசாட்சியில் மிகவும் முக்கியமான ஒரு பதவியில் இருந்தான் தானியேல். அவனுடைய பழைய ஃபியூச்சர், அவனுடைய பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு அடிமை. நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து வரும் பொழுது, எருசலேமை சிறைபிடிக்க வந்தான். வரும்பொழுது ஞானமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ராஜகுமார குடும்பத்தில் சேர்ந்தவங்க, ஞானிகள், இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி, அதுலேயும் வாலிப பசங்களை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அடிமைத்தனத்துக்குள்ளே கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போனாங்க. அதில் முக்கியமானவன் இந்த தானியேல். இந்த தானியேல் ஒரு அடிமையாக பாபிலோனில் பிரவேசித்தான், அடிமையாக பாபிலோனுக்குள் வந்தான். ஆனால் அவனுடைய எதிர்காலம், அவனுடைய முடிவு காலம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய முடிவு, தொடக்கம் அடிமையாக இருந்தது, முடிவோ அவன் உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு ராஜாவுடைய ரைட் ஹேண்டாக மாறுறான். அப்படி ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவனுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எதில் தொடங்கினீர்கள் என்பது முக்கியமல்ல, எதில் முடிக்க போகிறோம் அதுதான் முக்கியம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும்போது, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், முடிவு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உலகத்தில் வாழ்ந்த ஒரு மேதையை போல இருந்தவர் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார். பைபிளும் அதான் சொல்லுது, ஒருவனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் ஒருவனுடைய முடிவு நல்லது, அது நல்லதாக முடிக்கணும். பைபிள் நிறைய அதை பற்றி சொல்லுது. ஒருவனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் ஒருவனுடைய முடிவு நல்லது. நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அது ஜெயமாக முடிய வேண்டும். எப்படி தொடங்கினோம் என்கிறது பெருசு இல்லை. தானியேலை போல அடிமையாக தொடங்கினால் பிரச்சனை இல்லை, ஆனால் முடிக்கும் போது அதிபதியாக முடிக்க வேண்டும். நீங்கள் எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டீர்கள், நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, எதுவுமே மேட்ரு கிடையாது. ஆனால் தேவன் எந்த மனுஷனையும் உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு கூட உட்கார வைக்கிறவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அப்போ ஆண்டவர் துவக்கத்தை எப்படி இருந்தாலும் சொல்லி முடிவு அவர் முடிக்கிறார். தானியேலுடைய காலத்தில் அவனை குறித்த சாட்சி அதுதான். அந்த 6:28 சொல்லும்போது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. மேதிய பெர்சிய அரசு ராஜாக்கள் அவங்க, தரியு ராஜா, கோரேஸ். அதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார், அவனுடைய மகன் இன்னொருவன் இருக்கான், பெல்சாத்சார் நினைக்கிறேன், இன்னொருத்தவர் இருக்கிறான். நேபுகாத்நேச்சார், அவனுடைய மகன் தரியு, கோரேஸ். ராஜ்யங்கள் மாறினது, ஆனால் தேவன் தானியேலை உயர்த்தி கொண்டே தான் இருந்தார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கிற முக்கியம் இல்லை, தேவனோடு நீங்கள் இருந்தால் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கை ஜெயமாக முடிக்கணும்னு ஆசை?
அல்லேலூயா. இப்படியே இருக்க போறீங்களா? இப்படி இருக்கணுமா? அல்ல. இயேசு கிறிஸ்துவை போடப்பட்டிருக்கிறது, அவர் மரிக்கும் பொழுது தரித்திரரோடு அவர் மரித்தார். ஆனால் உயிர் செல்லும்போது அவர் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற இடத்துல இருந்தார். அவர் சாகும்போது அவருடைய இடம் தரித்திரனை போல இருந்தது. அவர் எழுந்திருக்கும் போதோ அவர் எங்கிருந்தார்? ஐஸ்வர்யவான்களில் ஒருவராயிருந்தார். இப்படியே முடிக்கக்கூடாது, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. நாம் ஜெயம் எடுத்தவர்களாய் நாம் மாற வேண்டும். பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், நம்ம எல்லா இடங்களிலும் தேவன் வெற்றி சிறக்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஒரு தொழில் செய்தால் கர்த்தர் அதை வெற்றி தர வேண்டும். நீங்கள் ஒரு ஊழியம் செய்தால் கர்த்தர் ஒரு வெற்றி தரணும். நீங்கள் படித்தா கர்த்தர் அதில் ஒரு வெற்றி தரணும். உங்கள் வேலை வாய்ப்புகளில் கர்த்தர் ஒரு வெற்றியை தரணும். என்ன காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயமாய் இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. வெற்றி ஜெயம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்போ தானியேல் பாஸ்ட் அடிமை, அவனுடைய ஃபியூச்சர் அவர் எப்படி முடிஞ்சிச்சுன்னா அரசாளுகிற அதிபதியாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி தானியேல் செய்த ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை நான் நினைவுபடுத்தி நம்ம இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். தானியேல் இப்படி உயர்வதற்கு காரணம், தானியேல் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்கவே முடியாது என்றால் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி வாங்க முடியும்? சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை பார்க்கவே முடியாதுன்னா தேவன்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி வாங்க முடியும்? பரிசுத்தம் தான் அடிப்படை. அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. தம்பிமார்கள்லாம் நோட் எடுத்துக்கணும், டைரி எடுத்து எழுதுங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க கிடையாது, நீங்கள் போக எழுதணும். நான் தயவாக ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்ட்டை, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்ன பிரசங்கம் அப்படி சொல்லிட்டு முழு வசனத்தையும் கேளுங்க, முழு பாயிண்ட்டையும் கேளுங்க, எழுதட்டும். நீங்கள் அதை கேட்டு அதற்கு தகுந்தது போல் அதுக்கும் ஒரு வருஷ எண்டில் ஒரு மார்க்காக நீங்கள் வைப்பீர்களானால் நிச்சயமாக அவங்க நோட்டு பேனாவோட என்ன பண்ணுவாங்க? உட்காருவாங்க. இன்றைக்கி எக்ஸ்கியூஸ், அடுத்த வாரத்துலலாம் நீங்கள் அப்படி செய்ய நீங்கள் முயற்சி செய்யும்போது அவங்க வருங்காலத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். சரி, அப்போ பரிசுத்தம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எது அஸ்திவாரம்? சொல்லுங்கள். கீழே அஸ்திபாரம் போடுறோமா? கர்த்தருடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறதா? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு அஸ்திவாரம் போடுவார்னா அந்த அஸ்திபாரத்துக்கு பேரு பரிசுத்தம். பரிசுத்தம்ங்கிற அஸ்திபாரத்துக்கு மேலே தான் அவர் ஒன்றை கட்டுவார். வேற ஒன்றின் மேலேயும் அவர் கட்ட மாட்டார். அவர் சிங்காசனம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது, அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. அவர் எங்கு என்ன காரியத்தை செய்தாலும் அவர் ஒரு பேஸ்மெண்ட் போடுவார். பேஸ்மெண்ட் போடாமல், அடித்தளம் போடாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு அடித்தளத்தை வச்சு செய்வார். அந்த அடித்தளத்துக்கு பேரு ஹோலினஸ், பரிசுத்தம். இவன் தானியேல் உயர்த்தப்பட்டதனுடைய அடித்தளம் பரிசுத்தம். உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் இருக்கலாம், நிறைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள். கர்த்தர் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நடத்தி கொண்டே போவார். உங்களுக்கு வழி தெரியலினாலும் பரவாயில்ல, திசை கெட்டு போனாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், புறாவை போல கபடற்றவங்கள என்ன பண்ணணுமா இருக்கிறான். புறாவுக்கு ரொம்ப விவரம் என்ன பண்ணாது தெரியாது. புறாவுக்கு என்ன தெரியாது சொல்லுங்க? பாம்புக்கு நிறைய விவரம் தெரியும். பாம்புக்கு விவரம் தெரியும், புறாவுக்கு ஒரு விவரம் தெரியாது. அப்போ புறாவை போல நம்ம ஹோலினஸ்ஸாக இருந்தால் போதும், நாம் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை சேர்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பரிசுத்தமாக இருந்தால் போதும், கர்த்தர் நம்மளை கரெக்டாக டைரக்ட் பண்ணுவார். பேதைகளானாலும் திசை கெட்டு போவதில்லை என்றால், பேதை என்றால் புறா, பேதமை. புறாவை போல ஒரு பேதமை, ஒரு ஹோலினஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க புறாவை போல அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் சுத்தமாக இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. நீங்கள் திசை கெட்டு போவது
இல்லை. நான் அழகா ஆண்டவர் நடத்துவார். அப்ப அஸ்திபாரமே பரிசுத்தம் தான். தானியேல் 1:8 நீங்கள் வாசிக்கும் போது அவனுடைய பரிசுத்தத்தை பற்றி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த ஆதார வசனத்தை மட்டும் வாசிங்கள். 1:8. சரி, இப்போ நேபுகாத்நேச்சார் நிறைய வாலிபர்களை பிடிச்சிட்டு போகிறான். பிடிச்சிட்டு போய் எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டான். அக்கௌண்டன்சி தெரிஞ்சவன், சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சவன், சயின்ஸ் தெரிஞ்சவன், மேக்ஸ் தெரிஞ்சவன், எல்லாரையும் பார்க்குறான். திறமை உள்ளவர்கள் எல்லாரையும் பார்த்து, மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் தூக்கி இப்போ எங்கே வைக்கணும்? அரண்மனையில் வைக்கணும். வைக்கிறதுக்கு 3 வருஷ காலம் டைம் கொடுத்து என்ன பண்ணுறான்னா, இவர்களுக்கு கல்தேயருடைய பாஷை, அதாவது பாபிலோன் தேசத்துடைய பாஷையை கற்றுக் கொடுக்குறான். ஃபுல் லாங்குவேஜ் இவங்க கற்றுக்கிறோம். ரெண்டாவது, இவர்கள் இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு பின்பாக இவர்கள் எங்கே வந்து நிற்கணும்? அரண்மனையில் வேலையில் வந்து நிற்கணும். இந்த 3 ஆண்டுகளும் இவர்களுக்கு பயிற்சி. என்ன பயிற்சி? கல்தேயருடைய பாஷை, அப்புறம் பாபிலோனுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய கலாச்சாரம், அடுத்து ஃபுட்டு, சாப்பாடு, ராஜபோஜனம், கறி, மீன், பன்னிக்கறி, அந்த கறி, உடும்பு கறி. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, எந்த கறி வேணாலும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தான் ஆண்டவர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாரு. அந்த செதில் உள்ளது, செதில் இல்லாது, விரிகுளம் உள்ளது, விரிகுளம் இல்லாது, பறக்கிறது, ஊறுறது அப்படின்னு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதெல்லாம் சாப்பிட வச்சாரு. ஆனால் பாபிலோனில் அப்படி கிடையாது, எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. திராட்சரசம் கவனிச்சிட்டே வாங்க. இப்போ 3 வருஷம் ட்ரைனிங். 3 வருஷம் ட்ரைனிங்கில் இப்பொழுது பாபிலோன் அரசு இந்த வாலிபர்களை பிடித்து பாஷையை கற்றுக்கொண்டார்கள். இப்போ சாப்பாடு கொடுக்கணும். ராஜபோஜனம், விருந்து சாப்பாடு, ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பங்கு வந்துக்கிட்டே இருக்கு. எதுக்குடா கொடுக்குறீங்க? கொடுத்து பலன்னு ஆகணும். ராஜாக்களுக்குன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. நல்லா பாருங்கள், நல்ல உணவு இருக்கிற பிள்ளைகளுடைய ஃபேஸும், நல்ல சாப்பாடு இல்லாத குழந்தைகள் முகமும் வாடி போயிருக்கும். சாப்பாட்டில் முறைமை இருக்கிறது. அது முகத்தை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஸை ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு ஹெல்த்தாக என்ன பண்ணியிருக்கோம், அது வச்சுருக்கோம். அப்போ அன்னைக்கு அவங்க அதை தான் பண்ணாங்க. சாப்பாடை நிறைய வித்தியாசமாக கொடுத்து ராஜகுலத்தில் மக்களாய் நிற்க வேண்டுமா, அதுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்குது, அதுக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமாக அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பிரதானியை ஏற்படுத்தி இப்பொழுது வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிரதானி வந்து கேட்குறான், நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னோடனே தானியேல் சாப்பாடை பார்க்குறான். பார்த்தா ஒன்றுமே கடவுள் நிறுத்தி வச்ச சாப்பாடாக இங்கே உட்கார்ந்துருக்கு. இன்னும் நம்ம விக்கிரகங்களுக்கு படைச்சதாக உட்கார்ந்துருக்குது. பார்க்குறான், இந்த சாப்பாடை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஒரு அடிமைக்கு சோறு கிடைக்கிறதே பெருசு, உண்மையா இல்லையா? நம்மளா இருந்தால் இன்னும் 2 பீஸ் என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க, சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிடணும்னு வச்சு சாப்பிட்றோம். பசி, சாப்பாடு இல்லை, அடிமையாக இருக்கிறான். ஜெயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் பிடிக்கப்படுகிற மக்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதான். சிறைப்பட்டு போகிறவர்களுடைய நிலைமை தான். ஒரு களி உருண்டையை தூக்கி கொடுப்பான். களி உருண்டைனா தேங்காய் பூ போட்ட களி உருண்டை இல்லை, களி உருண்டை. களியை உருண்டையாக பிடிச்சி வைக்கிறது. களி உருண்டைனா தான் தின்னுட்டு போயிடலாமே. தேங்காய் பூ போட்டது இல்லை, களி அப்படியே உருட்டி வச்சு தண்ணியை ஊற்றி கலந்து அதை அப்படியே குடிக்கணும். நாருமா சாப்பாடு, ஜெயிலில் சாப்பாடு நாரும். இதெல்லாம் இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டன் பிரியாணி, பீஃபு, அப்புறம் என்ன பன்னிக்கறி எல்லாத்தையும் வச்சுட்டு திராட்சரசம் ஜூஸில் வச்சு ராஜ சாப்பாடு சாப்பிட்றா அப்படின்னு கொடுக்கும்போது எந்த மனுஷனால சாப்பிடாம இருக்க முடியும்? தானியேல் சாப்பாடை முழுவதும் பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம், இதை நாங்கள் உண்ணப்போவதில்லை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் மனதுக்குள்ளே தீர்மானிச்சுட்டு பிரதானி இடத்துல வேண்டிக் கொள்கிறான். ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், என்னப்பா சொல்லுப்பா, இந்த சாப்பாடு நாங்கள் எனக்கு வேணாம். 3 வருஷம் உனக்கு இந்த சாப்பாடு கொடுக்கணும்,
ஓ வாலிபர் மற்ற வாலிபர்களையும் உன்னையும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஓ முகம் வாடி இருந்தா எங்க ராஜா எங்க தலையை என்ன பண்ணிடுவாரு, எடுத்துருவாருப்பா. நீ சொன்னதை நாங்கள் சொன்னதை நீ செஞ்சுதானு சாப்பிட்டுதானு ரொம்ப வேண்டிக் கொண்டான். ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான், ஐயா நாங்கள் மரக்கறின்னா என்ன, அதுவும் ஒரு கறி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற வேண்டிதான். நம்மள்ட்ட இருக்கிற டேவிட் பாஸ்டர் என்ன பண்ணாங்களாம், ஆரம்பத்தில் காஞ்சனங்கோட்டு போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, காஞ்சனங்கோட்டில் எல்லோரும் கறின்னு தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கறின்னு. காய்கறியே கறின்னு தான் சொல்லுவாங்க. இவர் இன்றைக்கி என்ன கறின்னு சொன்னோடனே பாஸ்டர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டவங்க. அப்போ கறி சொன்னோடனே ஆகா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருந்தேன், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக வச்சுருக்காங்க. பொரியல், இன்னொன்று என்னென்ன அவியல் எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இந்த கறின்னு சொன்னாங்களே எங்கே, இதாம்பா கறி. இங்கே கன்னியாகுமரியில் காய்கறிக்கு பேர் கறி. அது மாதிரி மரக்கறின்னு சொன்னோடனே ஏதோ ஒரு கறி போல அப்படின்னு நினச்சேன். மரக்கறினா என்னது, ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், காய்கறிகள். தானியேல் சொல்றா, நான் காய்கறி மட்டும் எங்களுக்கு போதும். கூட உள்ளவன் பார்த்துருப்பான், அட பாவி பொழப்பில் மண்ணத்துக்கு போட்டியடா, இவ்வளவு சாப்பாடு இருக்கும்போது இந்த வெஜிடபிளை சூஸ் பண்ணுறிய முட்டாள். இல்லடா என்னத்தை தான் நல்லா இருந்தாலும் நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் மரக்கறிகளும் பருப்பையும் எடுத்துக்கொண்டான். இன்னொன்று உங்களுக்கு விசேஷம் என்ன தெரியுமா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே சகல விதமான கறிகளும் சகல விதமான ஜூஸ் இருக்குது. ஆனால் இங்கே வெஜிடபிள் காய்கறியும் பருப்பும் ஒரு வசனத்தில் இருக்கும், தண்ணீரும். அங்கே ஜூஸு, இங்கே தண்ணி. அங்கே பீஃபு, இங்கே வெண்டைக்காய். அங்கே பிரியாணி, இங்கே பருப்பு சோறு. யாரையா சாப்பிடுவாங்க? தீர்மானித்தார். ஏன் தீர்மானிச்சா, எனக்கு பசி ஒரு பக்கம் இருக்கலாம், வாய்ப்புகள் அநேகமாக வரலாம், நிறையா எனக்கு என்ன சொல்றது சலுகைகள் கிடைக்கலாம், ஆனால் இது தேவனுக்கு பிரியமான சாப்பாடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிளாக் பண்ணி தீர்மானிக்கிறான் பாருங்க. அந்த தானியேலுடைய பரிசுத்தம் அங்கே தான் விளங்குகிறது. இன்னைக்கு சாப்பாடை பாவம் நான் சொல்ல வரல. இயேசு கிறிஸ்து காலத்தில் நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், ரத்தத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் சாப்பாடை பற்றி பேசலை, புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் சாப்பாடை பாவம் என்று நீங்கள் பாருங்க. பாவம்னு நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான், லாபமாக இருந்தாலும் அந்த பாவம் இவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த பாவத்தின் செயல்பாடுகள் இவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேணும். பாவம் மட்டும் ரொம்ப சலுகையில், ரொம்ப ஈஸியாக டிஸ்கவுண்டில், ஆஃபரில் கிடைக்கும் உங்களுக்கு பாவம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை நீங்கள் அப்படி வாங்க முடியாது. பரிசுத்தத்தை மலிவு விலைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. பரிசுத்தமாக வேண்டுமானால் சிலதை நீங்கள் விட்டு தான் ஆகணும், சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனால் பாவி ஆக்கப்பட உங்களுக்கு சில நொடிகள் போதும், ஈஸியாக கிடைக்கும். தானியேலுக்கு அப்படித்தான், எல்லா சலுகைகளை போல கிடைச்சது. ஆனால் தானியேலோ நிறுத்தினான், அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஈஸியாக கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, அது எனக்கு வேணாம், ஸ்டாப் பண்ணிட்டான். சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை தருகிற பாவங்கள், அசுத்தத்தை நடப்புகிற பாவங்கள், இச்சைகள், பொருளாசைகள், இதெல்லாம் உங்களுக்கு வெரைட்டிஸாக கிடைக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா மட்டும்தான் உங்க காரியம் ஜெயமாய் முடியும். பரிசுத்தம் இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது, ஒருபோதும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் நீங்கள் நான் பிச்சையை போடும். இப்போ நீங்கள் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடாக தான் போது போங்க. நிறைய பேர் பசியை தூண்டி விட்டேன், இன்னைக்கு மன்னிச்சுக்கிறங்க. நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு பாஸ்மதி ரைஸில் ஒரு பிரியாணியை செஞ்சு வைக்க ஒரு ஆள் வந்து வெளியில் ஐயா பிச்சை போடு சாமி, சோறாது கொடு சாமின்னு சொல்லும்போது ரொம்ப தாராள மனசில் கொடுக்கணும். நீங்கள் போகும்போது அவன் வச்சிருக்கிற தட்டை அசிங்கமாக கேவலமாக இருந்தால்
உங்களுடைய அருமையான உணவை நீங்கள் அங்கே போட மாட்டீங்க. எத்தனை பேர் போடுவீங்க? போடுவீங்களா? அது தட்டை கழுவிட்டு வா, இல்லை நான் ஒரு புது பாத்திரம் தர்றேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசுத்தமான பாத்திரங்களில் ஒருபோதும் தேவன் வைக்க மாட்டார். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்ததென்றால் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தான். நீங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் எடுக்க வேண்டாம், அதில் போயிட்டு நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துடைய செய்முறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும். எல்லாத்து மேலே அபிஷேகத்தை ஊற்றுறான். நம்ம நினைப்போம் கிருபாசன பெட்டியில் மட்டும்தான், குத்து விளக்கில் மட்டும்தான், மேஜையில் மட்டும்தான், வெங்கல தொட்டியில் மட்டும்தான். இல்லை, கரியை குத்தி பெரட்டுற சூலாயுதம் மாதிரி இருக்கும், அதையும் பரிசுத்தப்படுத்து. திரியை வெட்டுற கத்திரியையும் பரிசுத்தப்படுத்து, ஜல்லடையையும் பரிசுத்தப்படுத்து. நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஆசரிப்பு கூடாரத்தில் பெஸ்ட்டான பொருள் இருக்குது, நார்மலான பொருள் இருக்குது, லீஸ்டான கடைசியான பொருள் இருக்குது. எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு தேவனுக்கு பிரச்சனை இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் அதிலே அபிஷேக தைலமும் பரிசுத்தமும் பண்ணப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது அது ஆசரிப்பு கூடார வேலைக்கு என்டர் ஆகும். இல்லைன்னா கர்த்தரை ஸ்டாப் பண்ணி போடுவார். அசுத்தமாக இருக்கிற சின்ன பொருள் கூட அவருடைய ஆலயத்துக்கு தேவை கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? பரலோகம் ரொம்ப பெருசு. ஒரே வரியில் சொல்ல, தீட்டுள்ளதும் அசுத்தம் உள்ளதும் உள்ளே பிரவேசிப்பது ஒரு தீட்டு. பரலோகத்தில் போய் ஒரு தூசியை நீங்கள் பார்க்க முடியாது. பரலோகத்தில் ஒரு மாசம் இருக்கிற, ஒரு குற்றங்குறை இருக்கிற ஒருவரையும் நீங்கள் பரலோகத்தில் பார்க்க முடியாது. அப்படியானால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கூடியபட்சம் நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. தீர்மானித்தான், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். பாவம்னா என்னன்னு ஒரு சில லிஸ்ட்டை உங்கள்கிட்ட காமிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களை நினைப்பூட்டுறதுக்காக சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். சரி, எழுதுறவங்க எழுதிக்கிறீங்க. பாவம்னா என்னன்னு முதல்ல என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். பாவம்னா ஒரு 4 பாவத்தை வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் பாவமாகவே நமக்கு தெரியாது. இப்போ அதான் பிரச்சனையே. என்ன? பாவம் விக்கிரக ஆராதனை, 2வது பாவம் விபச்சாரம், 3வது வேசித்தனம், ஆணும் பெண்ணும் அவலட்சணமாக நடந்துக்கிறது, திருமணமானதுக்கு அப்புறம் கள்ளத்தனமான உறவுகள் வச்சிருக்கிறது, திருமணத்துக்கு முன்பாக சில உறவுகளை வைத்துக் கொள்வது, அப்புறம் சிலையை கும்பிட்டுறது. இது மட்டும்தான் பாவம். மீதி எதுவுமே நமக்கு பாவமாகவே இருக்காது. செஞ்சாலும் அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். இங்கே ஆண்டவர் பாவத்தை லிஸ்ட் எடுக்கிறாரு, கவனிச்சுட்டே வாங்க. பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சா தயவு செய்து இதை கவனிச்சுட்டே வாங்க. 3வது வசனத்தில் இருக்கிறது என்ன பாவம்? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாய். மனசும் மாம்சமும் விரும்புறத செய்யறது. இப்படி செஞ்சா தப்பாப்பா, நான் விரும்புறத செஞ்சா தப்பா? மனசும் மாம்சமும் விரும்புகிற நான் நினைச்சதை ஃபுல்லாக செய்கிறதுக்கு பின்னாடி யாரும் தெரியுமா இருக்கா? மேலே பாசிங்கன்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தை அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்தது. கீழ்ப்படியாத பிள்ளைகள்கிட்ட இப்போ கிரியை செய்கிற அந்தகாரத்தின் பிரபு பிசாசின் கிரியை மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷனை அவன் விரும்பினதை செய்ய வைக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், பாவம் என்றால் என்ன? நாம் விரும்புவதை, நாம் நினைச்ச மாதிரி செய்யறது என்னது சொல்லுங்க? பாவம். இன்னும் சொல்ல போனா, தேவன் நினைச்சதை விட்டுட்டு நம்ம ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான்
பாவம். உங்க சித்தம் செய்யக்கூடாது. சொல்லுங்க, பாவம் செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? உங்க சித்தத்தை, உங்க மனசு சொல்றத செய்யக்கூடாது. உங்க விருப்பத்தை செய்யக்கூடாது. உங்க மனைவி பிள்ளைகளுடைய விருப்பத்தை செய்யக்கூடாது. அப்போ எப்படிப்பா வாழ்றது? உங்க விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்னா இருக்கணும். அதாவது தேவன் அதை பிளாக் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டே வாங்க, இல்லைன்னா தப்பான ட்ராக்குக்குள்ள நீங்க உள்ள என்ட்ராயிருவீங்க. தேவன் விரும்புறதும் நீங்க செய்யறதும் ஒன்னா இருக்கணும். தேவன் நம்மை தடை செய்கிறவர் அல்ல. மனைவி சொல்றதை கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனா மனைவி சொல்றது தேவன் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கணும். நான் நினைக்கிறது செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆனால் நம்ம நினைப்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கும். இது எதுவுமே இல்லாம நீங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி நீங்க ஒன்ன செஞ்சீங்கன்னா அங்கே யாரு கிரியை செய்தா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆகாயத்து பிரபு ஆகிய பிசாசானவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விரும்புறது, நம்ம நினைச்சதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது சொன்னார், நான் ஒன்றையும் என்னுடைய சுயமாய் செய்யாமல் எல்லாவற்றையும் என் பிதாவின் இடத்திலிருந்து தான் நான் என்ன பண்றேன்? கேட்டுச்சேன். நினைச்சதை செய்யறது, நினைச்சதை பண்றது, நினைச்சதெல்லாம் இது பண்றது, எந்த கட்டுப்பாடும் இல்லாம பண்றது, இது பைபிள் படி ஓகே தானா அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. இது பரிசுத்தவான்கள் ஓகே பண்ணாங்களா பார்க்கறது கிடையாது. இது பாஸ்டர் ஓகே சொன்னாங்களா பார்க்கறது கிடையாது. இது தேவனுக்கு பிரியமா? தெரியாது. சரியாம நினைச்சதெல்லாம் செய்யறோம். எப்ப இந்த கைடன்ஸ் கிடைக்கும்? எப்ப நீங்க கரெக்டா தேவனும் நீங்களும் இணைஞ்ச அவர் சித்தத்தை நீங்க செய்ய முடியும். அவரோட இருந்தாதான் செய்ய முடியும். அவங்க சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேவனோட இல்லாம எதுவுமே செய்யாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணலைன்னா ஒரு காரியத்தை செய்யாதீங்க, தப்பா முடிஞ்சிடும். ஜெபம் பண்ணாம ஒரு தொழில இறங்காதீங்க. ஜெபம் பண்ணாம ஒரு ஊழியத்தை செய்யாதீங்க. தேவன்கிட்ட எப்படி தெரியப்படுத்துற? உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது அவர் காரியங்களை என்ன பண்ணுவாரு? வாய்க்க செய்வார். தேவனிடத்துல ஜெபத்துல உங்க வழிகளை ஒப்பு கொடுங்க. இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சதை செய்யும் போது தப்பா முடிஞ்சிடும். அதான் மனசும் மாம்சமும் விரும்புறது. சுத்தி உள்ள புறஜாதி ஜனங்களை பாருங்களேன், அவங்க என்ன ஏசப்பாட்ட கேட்டா செய்யறாங்க? சொல்லுங்க. யார் இயேசு கிறிஸ்து தெய்வம் சொல்றாங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் சித்தப்படி தானே எல்லா மனுஷனும் வாழணும். அது சித்தம் இல்லாம ரசிக்கப்படாதவங்க ஃபுல்லா செய்யறாங்களா? இப்ப நீங்கள் நான் ரசிக்கப்பட்டோமா? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் கேட்டு தான் செய்றீங்களா, கேட்காம செய்றீங்களா? அப்ப கேட்டு செய்யலைன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு கேட்டு செய்யல, அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, நமக்கு இயேசுப்பா தெரியும், ஆனாலும் நம்ம கேட்டு. அப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆவிக்கிரியை செய்யுது? புரிஞ்சுச்சா? ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆவிக்கிரியை செய்யுது? பிசாசுடைய ஆவிக்கிரியை. தோட்டத்துக்குள்ளதான் ஆதாம் ஏவாள் இருந்தான். வெளியில தான் சர்ப்பம் இருந்துச்சு, அது உள்ள வந்துச்சு. ஆனா இப்போ தோட்டத்துக்குள்ள இருந்தாலும் இவன் யார் சித்தம் செஞ்சான்? பிசாசோட சித்தம் தான் செஞ்சான். நீங்க சபைக்குள்ள இருந்ததுனால பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான்கள் ஒன்னும் ஆண்டவர் நம்ப மாட்டாரு. கேட்டு செய்யலைன்னா உங்களை நம்ப மாட்டார். எல்லாத்தையும் அவர்கிட்ட தெரியப்படுத்தணும், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி, இன்னைக்கு உங்க சித்தம் தான் சொல்லி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாரு. ராத்திரியில செஞ்சதை ஃபுல்லா சொல்லுவார், கணக்கை முடிப்பார். வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நைட்டு என்ன பண்ணுவீங்க? உங்க கணக்கை ஜெயச்சந்திரன் முடிக்கிறீர்கள். நைட்டு என்ன ஓடிச்சு, என்ன வந்துச்சு, என்ன லாபம், லாபத்தை மளிகை கடையில் உடனே பார்க்க முடியாது, எவ்வளோ ஓடிச்சு அப்படி ஒரு லிஸ்ட்டை எடுத்துருவோம். மீன் வியாபாரம் பண்ணுறவங்க எந்த வியாபாரிக்கு எவ்வளோ கொடுத்தோம் லிஸ்ட் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராத்திரியில் போய் கணக்கு ஒப்புவித்தார். என்ன கணக்கு ஒப்புவித்தார்? பிதாவே, நீர் அனுப்பினவர்களை நான் என்ன பண்ணேன்? நிறைவேற்றி முடிச்சேன். காலையில் என்ன பண்ணாரு? நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். இது ரெண்டும் மாறி மாறி உங்க வாழ்க்கையில் நடக்கலைன்னா நீங்க செய்யறது தப்பா மாறும். உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவனுக்கு இயேசுவை தெரியாது, அவன் கேட்டு செய்யல. நமக்கு இயேசுவை தெரிஞ்சும் கேட்டு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல யாரு கிரியை செய்யறா? அசுத்த ஆவி கிரியை. அதனாலதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவாங்க,
உன் சித்தமும் செய்யக்கூடாது, உன் குடும்ப சித்தமும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்களா? நம்ம சித்தம் செய்யக்கூடாது, அதை புரிஞ்சுங்களா? நம்மளை கொண்டு தான் தேவ சித்தம் செய்வார். அதில் என்ன நம்ம சித்தம் செய்யக்கூடாது? குழப்படியா இல்லையா? அவங்களுக்கு குழப்பலையா? அந்த வார்த்தை சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகலையா? மற்றவன் சொல்கிறதே ஏற்றுக்கூடாது, ஓகே, நீ சொல்கிறதையும் செய்யாத. அப்போ இந்த பாயிண்ட்டை அடிக்கடி செய்தியில் நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? ஏன் யோசனை கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் யோசனையும்? அப்போ நம்ம யோசனை கிராஸ் ஆகுதா தேவ சித்தத்துக்கு? இப்போ மாற்றி யாராவது என்னை ட்ராக்கை மாற்றி அப்படி செய்யாது அப்படி செய்யாதுன்னு சொன்னால் நான் கண்டுபிடிக்கலாம். நான் தானே இப்போ செய்யணும் பண்ண. ஏன் யோசனை உள்ள கிராஸ் ஆகுது? கிராஸ் ஆகும்போது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? மனுஷனுடைய ஆவி மனுஷனை கண்டுபிடிக்கும், தேவனுடைய ஆவி தேவனோட இருந்தால் இது தேவ ஆவியா மனுஷ ஆவியான்னு கண்டுபிடிக்கும். புரிஞ்சா? தேவனோட இருந்தால் தான் தேவன் நடத்துதலா தேவன் நடத்தலையா இது ஏன் யோசனையா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இல்லைன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பேதுரு அப்படி தான் மிஸ் ஆனார். ஃபர்ஸ்ட் தேவ ஆவி உள்ள வந்துச்சு, என்ன சொன்னார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய. இப்போ பிசாசு ஆவி சுயத்துக்குள்ள இவன் ஆவிக்குள்ள உள்ள என்ட்ராய் இப்போ ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆகுது. நீ சிலுவையில் அறைவதற்கு நான் அனுமதிக்கவே போ பிசாசு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ கரெக்டாக நடக்கணும். பாவம் என்றால் என்ன? மனசும் மாம்சமும் விரும்பினதை நீ செய்தால் பாவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா இவ்வளோ நேரம் அந்த ஒரு பாயிண்ட்லேயே நின்று. ஆனால் ஜெபமணி செய்யுங்க. உங்கள் சித்தம் இல்லாத நடத்தாதீங்க. 30 லட்சம் ஜனத்தை நடத்தினவே மோசே சொல்கிறாரு, உங்கள் சமூகம் வரலைன்னா இந்த இடத்த விட்டு என்னைய நகர்த்த வேண்டாம். 20-30 லட்சம் ஜனமும் ஸ்தம்பிச்சு போயிடுவோம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொன்னீரே, அந்த தூதனை எங்கப்பா? அவர் சொல்ல, உன் தூதனை உமக்கு முன்பாக நான் அனுப்புவேன். அவர் நடுவில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்க, இல்லைன்னா அவர் உன்னை விட்டு என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். போயிட்டா நீ கானானுக்கு போக மாட்டே, சுற்றி எங்கிட்டாவது போயிடுவாடா. அதனால நான் உனக்கு நடுவில் இருக்க மாட்டேன். நீ வணங்கா கழுத்துல சொன்னா நான் சொல்கிறதை நீ கேட்க மாட்டேன். ஒரே அடியில் அடித்து உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டார். அப்போ முன்னாடி போங்கப்பா, முன்னாடி போய் வழி நடத்துங்க, எங்கள் கூட்டத்துக்குள்ளே கூட வர வேண்டாம்னு சொன்னோன்னே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னீங்களே, உங்கள் சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு என்னை அதாங்க நடத்துதல். என்னை மூவ் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டெப்பு நான் வைக்க மாட்டேன். நீ எத்தனை ஸ்டெப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. அதனால தான் நம்ம மொக்க வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம், தோத்து போய் உட்காந்துருக்கோம். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிஞ்சிச்சுன்னா எப்படி ஜெயமாக முடிஞ்சு? ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுடைய வழிநடத்தலில் இருந்ததுனால தானே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக வச்சான். இன்னைக்கு ஏன் உங்கள் கால் தடுமாறுது? ஏன் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க? நீங்கள் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிங்க? வழி தெரியல. இப்போ கரெக்டாக தேவ சத்தத்தை கேட்குற அளவுக்கு பரிசுத்தவன்கள் இங்கே யாரும் கிடையாது. டெய்லி வெள்ளை அங்கி போட்டு என்கிட்ட என்ன காலங்காத்தால வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. வழியே தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். என்ன ஒப்பு கொடுக்குறோம்? கரெக்டாக இருந்தால் நடத்துங்க, இல்லைன்னா நீங்களே நிறுத்துங்க. இதான் ஜெபம். மோசையும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. நேருக்கு நேரம் பார்த்தவொன்னே அதான் ஜெபம் பண்ணுறேன். என்ன சொல்கிறான்? நீர் என்னோட கூட வந்தால் போவேன், வரலைன்னா போக மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வரலைன்னா இங்கிருந்து எங்களை புறப்பட பண்ணாதிரும்னா நீர் தடை செய்யும். ஸ்ட்ரைட்டாக ஆண்டவர் நடத்துகிற அறிவு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கலன்னா இப்படி ஜெபம் பண்ணும். என்ன ஜெபம் பண்ணும்? சித்தமானா நடக்கட்டும், சித்தம் இல்லைன்னா சொல்லுங்க, சித்தமானா நடக்கட்டும், சித்தம் இல்லைன்னா நடக்கக்கூடாதப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே நிறுத்துவார். ஏன்னா உங்களுக்கு போதிய அறிவில்லை, எனக்கு அறிவில்லை. அதனால சித்தம்னா சக்சஸ், சக்சஸ் இல்லைன்னா தேவ சித்தம் இல்லை. ஆண்டவர் நஷ்டப்படவே விட மாட்டார். நஷ்டத்துக்கு முன்னாடியே உங்களை தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதான் மனசும் மாம்சமும் விரும்பினது பாவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 5:2 முடிஞ்ச அளவு பாவம்னா என்னென்னா நம்ம தியானிக்க போகிறோம். பைபிளில் நிறையா இருக்கிறது, ஒரு சிலதை மட்டும் பார்க்க போகிறோம். மூணாவதையும்
ம் 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 போதும் போதும். இங்கே பாவத்தை ஆண்டவர் வேறு ஒரு கோணத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன காமிக்கிறாரு? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற இந்த அசுத்தம். இது நான் சொல்லிட்டேன், மேஜரான பாவம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரும் வேசித்தனம் பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாவம் தான், விபச்சாரம் பாவம் தான், அது மேஜரா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கீழே மற்ற இந்த அசுத்தமும் அப்படி சொல்லிட்டு பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தீரமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே. வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்றால் அவன் பரிசுத்தமாய் தீட்டுப்படுத்துற விஷயத்தை எடுக்கல. இது எல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்துது. ஃபர்ஸ்ட் சுயசித்தம் செய்வது நம்மை தீட்டுப்படுத்துகிறது. அந்த ராஜ போஜனத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டாம். அடுத்து உங்கள் வாயின் வார்த்தைகள், வம்பும் புத்தீனமான பேச்சுகளும் பரியாசங்களும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமையான பேச்சுக்கள், வம்பான பேச்சுக்கள், பரியாசமான பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள் எதுவும் உங்கள் வார்த்தையிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவர் இதை முழுவதும் கெட்ட வார்த்தை என்று ஒரே பேரில் போடுறார். என்ன வார்த்தை? பக்தி விருத்தி உண்டு பண்ணாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தையாம். என்ன பேசுறோம், என்ன பேசுறோங்கிறத நீங்க நிதானிக்கணும். ஒவ்வொருவர் பேசுற பேச்சை குறித்து பரலோகத்தில் கர்த்தர் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார். என்ன பேசுறீங்க நீங்க? எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? ஒருத்தர் காயப்படுத்துற மாதிரி பேசுறோம். அதன் வாய் பெருமையானவைகளை பேசும் சொல்லி அந்தி கிறிஸ்து பத்தி வெளிப்படுத்தல. அதன் வாய் பெருமையானவைகளை பேசும். வழியிலே இருந்து கடிக்கிற சர்ப்பம், சர்ப்பத்துக்கு 2 நாக்கு, இங்கே ஒன்று பேசுற இரட்டை நாக்கு, சர்ப்பத்தின் நாக்கு உடையவர்கள். சிலருடைய நாவு பட்டைய கருக்கு போல இருக்கும், அப்படி குத்தி கிழிச்சிட்டு வரும். இவன் பேசிட்டு போயிடுவான், அவன் ஆத்துமால ரத்த காயத்தோட இருப்பான். உங்களுக்கு அது தெரியாது. நேர பட்டயத்தை வச்சு ஒரு ஆளை குத்தி ரத்தம் கொட்டுறது மாதிரி நீங்க பேசுற பேச்சு, நான் பேசுற பேச்சு இன்னொருத்தவன் இருதயத்தை கிழிக்குது, காயப்படுத்துது, அழுக வைக்குதுன்னா பாவி இல்லையா? இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் சொல்றவங்க சர்ச்சில், நிறைய சபைகளில் பார்க்குற பெரிய மிஸ்டேக், தங்களுடைய நாவுகளை அவர்கள் அடக்கவில்லை. பெருமையான பேச்சுகளை பேசுகிற நாவு. பரிசுத்தவான் என்றால் வார்த்தையில பணிவு இருக்கணும். பிரசங்கத்தில் முழங்க வேண்டியது கடமை. எதை செஞ்சாலும் ஃபுல் எனர்ஜியில் செய்யணும். அதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நீ நார்மலாக உங்கள்கிட்ட பேசினா உங்கள் வார்த்தை அந்த உன்னத பாட்டில் இருக்கும், அவன் நாவிலிருந்து தேன் வடிதான், நாவில் இருந்து ஹனி தேன் வடிகிறது போல, அப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு பேச்சு உங்க வாழ்க்கையில் வார்த்தையில் இருக்குதா? நீங்க பேசும்போது எதிர்த்து இருக்கிற ஆளு சந்தோஷம் அடையணும், மகிழ்ச்சி அடையணும், அதை பிடிக்கணும். பேசிட்டு போயிடுறோம், அது குத்தி கிழிச்சிட்டு போயிடுது, அது கூட நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே போயிடும். அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, அவன் என்ன குத்தப்பட்டா நமக்கு என்ன? உங்க பேச்சில் ரொம்ப கவனம். வம்பும் சொல்லுங்க புத்தினும், வம்பு செய்யற வார்த்தை, லூசுத்தனமா பேசுறது, பரியாசம் காமெடி பண்றது நல்லதுதான், நல்லா காமெடி பண்றது தான். உங்க காமெடி மற்றவனை காயப்படுத்தாத காமெடியா இருக்கணும். அப்படி ஆண்டவர் பண்ண சொல்றாரு, பண்ணலாம். சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, உங்க குடும்பம் பிள்ளைகளோட நல்லா இருக்குன்னா இப்படியே அவன் என்னை பார்க்க நான் அவனை பார்க்க இப்படி வாழ முடியாது. சரிங்க, சந்தோஷப்படுங்க. ஒரு ஊழியக்கார செய்தியில் இயேசு கிறிஸ்துவுடைய ஹியூமர் சென்ஸ், அந்த நகைச்சுவை இதை பற்றி பேசின சூப்பரா. 2 பேரும் வர்றாங்க, யோவான் யாக்கோபு. இடிமுழக்கத்தின் மகன்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன வாடு? இடிமுழக்கத்தின் மகன்களே அப்படின்னு சொன்னார். இல்லை,
வாங்கடா, இடி முழக்க மாதிரி பேசுறீங்களா, வாங்கடா. காமெடி ஸ்பீச், நகைச்சுவை பேச்சு நல்லது, அது குடும்பத்துக்கு நல்லது, சந்தோஷமாக இருக்கலாம், ஓகே. நகைச்சுவையில் நீ யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ஸ்பர்ஜன் என்கிற பெரிய ஊழியர் சொல்லும்போது, நீ பிரசங்கத்திலே நகைச்சுவை பண்ணுங்க, காமெடி பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகும் மைண்டு, ஓகே. ஆனால் அது பட்டயம் போன்றது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. காமெடிங்கிற பேரில் பெரிய மூத்தவங்களாக இருக்கிய இப்போ நான் மற்ற மூத்தவங்களும் ஒரு பேரை கூட என்னால் சொல்லி அந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, நான் அவ்வளோ மதிக்கிறேன். நான் இப்போ என்னோட சகோதரனாக இருக்கேன்னா கிளாரட் பிரதர்னு எடுத்துக்கிறேன். கிளாரட் பிரதர் என்ன உங்களுக்கு கை இல்லையா, கையை தூக்குங்க, இது காமெடியா? கை இருக்கிறவங்க கையை தூக்க, என்ன உங்களுக்கு கை இல்லையா பிரதர்? குத்துதுன்னு தெரியணுமே. இந்த வார்த்தை கூட நான் வருந்துறேன் எக்ஸாம்பிளுக்காக. அவர் என்னோட ஒரு வயசுக்கு தான் கூட அவர், அதனால நான் அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். காமெடிங்கிற பேரில் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜாலியாக இருங்க, யார் மனசையும் அது என்ன பண்ணிடக்கூடாது, குத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, காயப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு வேர்டும் போட்டால் எடுக்க முடியாது, புரிஞ்சா? போட்டால் எடுக்க முடியாது, கணக்கில் ஏற்றினா அழிக்க முடியாது. பரலோக கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கு. உங்கள் வேர்டு எப்படி இருக்குதுங்கிற பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இருதயத்தை அது அது கிழிக்குதா, காயப்படுத்துதா, நம்மளோட பக்கத்தில் இருக்கவங்களை காயப்படுத்துதா? ஒவ்வொரு வேர்டும் அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதா அப்படின்னா ஆண்டவர்களை நெருங்க வைக்குதா? இல்லை ஏன்னுடைய வார்த்தை அவனை ஆறுதல் தருதான்னு பார்க்கணும். சும்மா என்னத்தையாவது பேசிட்டு போகக்கூடாது. அது நேரடியாக ஆறுதலை கொடுத்துட்டு அங்கே போய் இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. கணக்கில் கத்தர் வைத்திருக்கிறார். வம்பும் முத்தீனமான பேச்சு தகாது. ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் பாருங்க, உன்னத பாட்டில் கண்ணை பற்றி சொல்லுவார், வாயை பற்றி சொல்லுவார், காதை பற்றி சொல்லுவார், உடம்புல உள்ள உறுப்புகளை பற்றி சொல்லும்போது இந்த நான் வாயை டச் பண்ணுவார், அப்போ தான் தேன் அது இதுன்னு சொல்லுவார். பற்கள் அப்படி அவ்வளோ அழகா. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பீச், நம்ம பேச்சில் இருக்கிற தன்மைகளை குறிக்கிறது. நம்மனால ஒருத்தன் காயப்படவே கூடாது. உங்களுக்கு ஏசப்பா பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யூதாசு திருடன், அவருக்கு என்ன பண்ணும் தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். பேதுரு பின்மாறுறவனு தெரியும், எல்லாமே தெரியும். கூட்டத்துக்குள்ள 12 பேர் நடுவில் 72 பேர் நடுவில் சீசர்கள் கூட்டத்தில் என்னைக்கும் இயேசு ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினது கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சீசர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்லாண்டா யாரிடம் போவோம்? இல்லடா, நேரம் காமிச்சு கெஸ்டர் தான் யூதாஸ் இருக்க. டேய், இந்த யூதாஸ் திருட்டு பையன் தான் இருக்கான். இப்படி வரல் நீட்டல. என்ன சொல்றாரு? உங்களில், இந்த பேச்சை பாருங்க, பேச்சை பாருங்க, உங்களில் ஒருவன், அதான்பா இயேசு. நம்ம நேரம் நீ பேரை சொல்லி அடிச்சிடுவான், விரலை காமிச்சே அடிச்சிடுவான். ஒரு விரல் இன்னைக்கு நீட்டுறதுக்கு முன்னாடி 3 விரல் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது. உன் கண்ணில் பெரிய துரும்ப வச்சுக்கிட்டு, இது உத்தரம், இந்த டைவி ஹோட்டலில் பெரிய தூண் இருக்கே அதான் உத்தரம், அதை தூக்கி கண்ணில் மாட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான், உன் கண்ணில் தூசி இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அதே அளவின்படி உங்களுக்கும் அளக்கும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் இனி என்ன பண்ணாதீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனத்தை சிதற விடாதீங்க, கவனிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் என்ன அளவின்படி அளக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கும் அளக்கப்படும். ஒரு விரல் நீட்டுனா 3 விரல் என்னை காமிக்குது. இயேசு அவ்வளவு, அவர் பேச்ச கவனிங்க, அவ்வளவு இன்பமானவர். அவ்வளவு பேர் இருந்தாலும் சொல்றாரு, இந்த யூதாஸ் தாண்டா திருடன், நம்மளா இருந்தா இந்த சிஸ்டர் பண்ணா, இந்த பிரதர் பண்ணா, இவர் தான் பண்ணார். அன்னைக்கு ஆங்க பிரதர் இருந்தார், எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு இந்த பிரதர் இருந்தார், நல்லா தெரியும். அன்னைக்கு கார்த்திக் பிரதர் இருந்தார், எனக்கு கரெக்டாக தெரியும். அப்படியே பாயிண்ட் அவுட் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் அவுட். அவர் சொல்றார், உங்களில் ஒருவன். நேரடியாக சொல்ல மாட்டேன்,
நீனே கண்டுபிடிச்சிக்க. நான் யாரையும் பழிக்கிறவர் அல்ல. கடைசியில் உங்களில் ஒருவன் திருடனா இருக்கிறான். யாருப்பான்னு கேட்கும்போது, நான் இப்போ யாருக்கு எடுத்து கொடுக்குறேன்னு அவன் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும்போது அவனுக்கும் கொடுத்தாரு. இவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டே பிடிக்க முடியல. அப்படின்னா அவர் பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. கடைசியாக வர்றான் கெத்செமனேல, ஸ்நேகிதனேன்னு கட்டி அணைக்கிறாரு. இவன் ஸ்நேகிதனேன்னு கேட்குறாரு. அதாங்க இன்பமும் மதுரமும் உள்ள நாவை உடைய இரட்சகர் இயேசு. அந்த அபிஷேகம் உங்க மேலே இறங்கின அபிஷேகம் சொன்னோடனே கை தட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்துட்டு பாயை கிழிச்சுக்கிட்டு நாவில் ஒரு தன்மையான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டாம். குற்றஞ்சாட்டி ஊழியத்தையே கெடுத்து போட்டவன் பின்னாடி உட்காந்துருக்கான். ஏசப்பாக்கு ஒரு கெட்ட பேர். 12 பேர் வச்சிருந்தாரு, ஒரு ஆளை கூடப்பா ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு கெட்ட பேரை உருவாக்குற ஒருத்தவன் இருக்கான். அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி யூதாஸுங்கிற பேரை உச்சரிக்கவே அவர் இல்லை. யூதாஸுங்கிற பேரை அவர் யூதாஸ் குற்றவாளின்னு பைபிள்ல இல்லவே இல்லை. உங்களில் ஒருவன். எவ்வளவு நல்ல தேவன். அந்த அபிஷேகம் மேலே இறங்கணும். எப்போ தெரியுமா வரும்? நம்மளும் பலவீனன்னு நினைக்கும் போது தான் இன்னொரு ஆளை நீங்கள் கை காட்ட மாட்டீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் சரின்னு நினைக்கும் போது தான் ஒருத்தவனை கை காட்ட முடியும். நீங்கள் சரியில்லைன்னு நீங்கள் உணரும் பொழுது இன்னொருவனை நீங்கள் கை காட்ட மாட்டீங்க. நானும் இதில் விழுந்தவன், நானும் தவறினவன், நானும் ஒன்றுமில்லாதவன், நானும் பாவி, நானும் குறையுள்ளவன் நினைக்கும் போது விரலை நீட்ட மாட்டீங்க. உங்கள் பக்கம் நீங்கள் திருப்புவீங்க. அதனால் வம்பு முத்தீனமான பேச்சுக்கள் வேண்டாம். 2வது சொல்கிறாரு, விக்கிரக ஆராதனை. சிலையை விட்டுட்டோம், பிள்ளையாரை விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம், முருகனை விட்டோம், எல்லாரையும் விட்டுட்டோம். ஆனால் சொல்கிறாரு, சௌரி வாசிக்கும் போது அந்த வேடை விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அந்த வார்த்தை விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை காரன். விக்கிரக ஆராதனை என்று சொல்லாமல் விக்கிரக ஆராதனை ஆகிய சொல்லுங்க பொருளாசை. ஆண்டவருக்கு புறஜாதிகள் செய்கிற சிலை வணக்கம் விக்கிரக ஆராதனை. சபையில் உள்ள மக்களுக்கு எது விக்கிரக ஆராதனையா தேவன் பார்க்கிறாரு? சொல்லுங்களேன். எதை பார்க்கிறாரு? பொருளாசை. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த யூடியூப்லாம் வீடியோ போகிறதுனால சில வீடியோக்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க, கணவன் மனைவி பாஸ்டர், உங்கள் வீடுகளிலே தங்கம் பெருகுவதாக ஜெபம் பண்ணுறாங்க. உங்கள் வீடுகளில் தங்கம் பெருகுவது, கோல்டு பார், தங்க கட்டிகள் நீங்கள் வாங்கி சேர்த்து வையுங்கள், நகைகளை வாங்கி சேர்த்து வையுங்கள், கோல்டு காயின் வந்து சேர்த்து, அது உங்களுக்கான ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை நம்பிதான், உங்களை ஒரு உக்கிரானக்காரனாய் நம்பிதான் இந்த தங்கங்களை தருகிறார். அது உங்களுக்கு தேவை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை, வாங்குங்கள். மனசார பண்றான். அவர் ஒரு கீபோர்டு படிக்கிறாரு, ஏக்கர் கணக்கில் இடம் தருபவரே. பாட்டை பாருங்க, நம்மலாம் பாட்டை படித்தோம்னா இது புல்பிட் எடுத்து ஐயா அடிச்சு அனுப்பிடுவார் நம்மளை. ஏக்கர் கணக்கில் இடம் தருபவரே, வீடு கட்டி தருபவரே. ஏசப்பாவை பாடுறதுக்கு வேற வழி இல்லையா? ஏக்கர் கணக்கில் தருபவரே. அந்த பாட்டெல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. தங்க கட்டிகளை வாங்கி வைப்பதா? தேவன் தெளிவாய் சொல்லிவிட்டார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் மட்டும் போதும். இன்னொரு ஊழியக்காரர், அவர் பெரிய ஆடம்பரமான சர்ச்சில் நிற்கிறார். இன்னொருத்தவர் போய் அவங்கள்ட்ட இருந்து அந்த பதிலை வாங்குறாங்களா, அதாவது அவங்க நல்லவங்கன்னு அவங்க காமிக்கிறாங்க. அதுக்கு போறாரு, என்னங்க சர்ச்சில் நம்மள பிரம்மாண்டமாக இருக்கு. கர்த்தர் யோபு சொன்னானே, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போடணும். நீங்கள் என்ன இப்படி பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கீங்க, லைட்டு கிட்டலாம். அதோட அவர் குனிஞ்சிக்கிட்டே ஸ்டைலாக நிமிந்து பார்த்து சொல்கிறாரு, நிர்வாணியாய் வந்தான் நிர்வாணியாய் போடா. அதுக்காக பூமியில் வாழ்கிற நாள் நிர்வாணியாக இருக்க முடியாதே அப்படின்னு சொன்னோடனே ஒரு பாட்டை போட்டு ஒரு தக் லைஃப் மாதிரி அப்படி கொடுக்குறேன். அதாவது நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோம்ல, நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போனால், ஆனால் வாழ்கிற நாளில் ட்ரெஸ் இல்லாமல் அப்போ தெரியுறது. ஆடம்பரம் சொல்கிறார், ட்ரெஸ் போட்டுத்தான் ஆகணும் சொல்ல வர்றார். நிர்வாணியாக இருக்க சொல்லலை, ஆடை உடுத்த சொன்னார். ஆனால் ஆடம்பரமாக இருக்க ஆண்டவர் என்ன பண்ணலை சொல்லலை. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நிறைய பேருக்கு பணத்தை தந்து ஆசீர்வச்சிருக்கிறார், நல்லது. ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யத்தின் மேல் எவ்வளவு பணம் இருக்கட்டும். ஆபிரகாமா அப்படிதான் ஆசீர்வச்சார். ஆனால் எவ்வளவு பணம் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் யார் மேல நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைக்க. என்னைக்கு நீங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர். ஹல்லேலூயா. அதிலெல்லாம் போடப்பட்டிருக்கு விக்கிரக ஆராதனைக்காரனாகிய. அந்த வேர்டை திரும்ப வாசிங்க, நீங்களே வாசிங்க சிஸ்டர். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சா, பணம் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது நீங்க நினைச்ச அடுத்த செகண்டே நீங்க வர்ஷிப் பண்ண போறீங்க. யார? உங்க வீட்டை, உங்க இடத்த, உங்க பேங்க் பேலன்ஸ. எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு மேட்டிமையாய் ஒரு இருதயம் கொளுத்து போன நிலைமையில நீங்கள் மாறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல நீங்க ஒன்றை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது யாரை வர்ஷிப் பண்றீங்கன்னா, உங்க பணத்தையும் உங்கள் மேன்மையும் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் வர்ஷிப் பண்றீங்க. தேவன் அங்கே விலகி விடுகிறார். ஆராதனை என்றால் வேற ஒன்றும் இல்லை. விக்கிரக ஆராதனை ஏன் சொல்ல வர்றாருன்னா, இருதயத்தில் இயேசு மட்டும்தான் முதல் இடத்துல இருக்கணும். முதல் இடத்துல என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம வர்ஷிப் பண்ணுவோம், ஆராதிப்போம். இயேசு இருக்கிற இடத்துல பணத்தையோ பொருளையோ வீடையோ வாசலையோ ஐஸ்வர்யத்தையோ வச்சுட்டா இயேசு எடுக்கப்படுகிறார். உள்ள யார் இப்ப வைக்கப்படுகிறது? வேற ஒன்று வைக்கப்படுது, அதான் வேற ஒரு தெய்வம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம விக்கிரக ஆராதனை செஞ்சிடறோம். சில பேர் ஆலயத்தை விட்டுட்டு தொழில் மேல வைப்பாங்க. இப்ப இயேசு என்ன பண்றாரு? உள்ள இருந்து எடுத்து போடப்படுகிறார். தொழில் என்னது? இப்ப எது விக்கிரக ஆராதனையா மாறுது சொல்லுங்க? தொழில் மாறுது. எகிப்துல 430 ஆண்டுகள் உழைச்சதுக்கு பரிசா லூஸ் தரமா பாடாப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அடிமைப்படுத்திட்டான். இப்போ சம்பளம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. என்ன பண்ணுறாரு? எகிப்தை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்கள் இடத்துல அநேக பொன்னையும் வெள்ளியும் என்ன பண்ணிடுவீங்க? இப்போ கொள்ளை அடிச்சுட்டு போவீங்கடான்னு சொல்லி சம்பளமாக கொடுக்குறார். 450 ஆண்டு சம்பாரிச்ச அவ்வளோத்தையும் கையில் கொடுத்துட்டார். கலட்டி கொடுத்துட்டார், ஓடுறா. இது ஆண்டவர் தந்த ஐஸ்வர்யம். இதை வாங்கிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? நன்றி சொல்லியிருக்கணும், அப்படித்தானே? இந்த நகை பொண்ணு எல்லாம் இருந்துச்சா? இப்போ மோசே இப்போ மேலே போயிட்டார், ஜெபம் பண்ண போயிட்டு வர தாமதம் ஆயிடுச்சு. இந்த நகையை பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து உருக்கி கண்ணுக்குட்டியாக செஞ்சுட்டான். கண்ணுக்குட்டியாக செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றா, எங்களை முன்னின்று நடத்தும் தெய்வங்களை என்னாச்சோ எங்களுக்கு தெரியாது. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியாது. எங்களை முன்னின்று நடத்தும்படி ஒரு தெய்வத்தை உருவாக்கும், அவனை எங்களுக்கு முன்னாடி நடத்தட்டும் சொல்லிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதுதான் தெய்வம்னு பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த கண்ணுக்குட்டி எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க? இவன் போட்டிருந்த நகை எல்லாத்துலையும். இந்த நகை எங்கிருந்து வந்துச்சு? தேவன் எகிப்தின் இருந்து பிடுங்கி தந்த ஆசீர்வாதம். இப்ப ஆசீர்வாதமே விக்கிரகமாய், பாயிண்ட புரிஞ்சுக்கிறேன், ஆசீர்வாதமே விக்கிரகமா மாறிச்சு. உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலையை முன்னாடி வச்சு தேவனை மறந்தா நீ கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டீங்க. தொழில அவர் தான் கொடுத்தாரு, தொழில வச்சுக்கிட்டு தேவனை மறந்தா நீ கண்ணுக்குட்டியை செஞ்சாச்சு. நீங்க பட்ட கஷ்டத்துக்காக ஆசீர்வச்சாரு. நீ அடிமையா இருந்ததுனால உங்களுக்கு இவ்வளவு பொண்ணு வெள்ளி ஆசீர்வாதம். வாங்கினா என்ன பண்ணணும்? அதை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு தேவனுக்கு நன்றி சொல்ல வேணாமா? யார் கண்ணுக்குட்டியை செய்ய சொன்னா? யார் அதை ஆராதிக்க சொன்னா? தேவன் தந்ததெல்லாம் நான் வாழ்வதற்காக. நீங்க ட்ரெயின்ல நிறைய பேர் போயிருப்பீங்க. மதுரைக்கு போங்க, வெயிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கும். காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு போனீங்கன்னா 11:30 மணிக்கு மும்பை ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கிறோங்க, நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். 2 மணி நேரம் நான் என்னடா பண்ணுவேன்? ரொம்ப நேரம் வெளியிலே உட்காந்தா எரிச்சலாக வருது, படுக்க கொள்ள முடியல. ஒரு வெயிட்டிங் ரூம் அழகாக இருக்கும்.
நல்ல சோஃபா போட்டு சார்ஜர் வச்சுருப்பான், பாத்ரூம் க்ளீனாக, டிவி ஓடும், ஏசி. 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான். உள்ளே கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கு. நான் கேட்குறேன், நம்ம ட்ரெயினும் இப்போ வரப்போகுது. இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? வெயிட்டிங் ரூமில். இப்போ வெயிட்டிங் ரூமில் சார்ஜரை போட்டு உட்காந்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு தூங்கவும் செய்யலாம். தூங்கிக்கிட்டு அப்படியே மெய் மறந்து அங்கே உள்ள எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு டைம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ட்ரெயின் போயிடும். நீங்கள் நினச்சாலும் அடுத்து மும்பைக்கு போக முடியாது. அடுத்த புதன்கிழமை தான் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். என்ன சிஸ்டர் கரெக்டாக 11:30 மணிக்கு. இது மாதிரி நிறைய பேர் பரலோகத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. வாழ்கிறதுக்காக ஒரு வெயிட்டிங் ரூம் கொடுத்தாரு, ஒரு சார்ஜரை கொடுத்தாரு, ஒரு சீட்டை கொடுத்தாரு, ஒரு உணவை கொடுத்தாரு, உட்காந்துக்கிட்டு ட்ரெயினையா மிஸ் பண்ணுறது? இங்கேருந்து மதுரை போகணும், பஸ்ஸில் போகும்போது சமோசா விற்கிறான், வடை விற்கிறான். சிலர் போகும்போது அவ்வளோத்தையும் வாங்கி போட்டு கரைச்சி முறைச்சி தின்னுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஆள் சொன்னது எப்படி தெரியுமா இருக்குது? நகை வாங்க, அதை வாங்க, இது வாங்கன்னு சொல்கிற எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ நான் போகும்போது சமோசா வருது, சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டேன். சமோசாக்காரன் தட்டோட இறங்கின உடனே மதுரை வண்டி கரெக்டாக அங்கே போய் ஒரு ஆளை பார்க்கணும். இவன் பரமக்குடியில் சமோசா விற்றுட்டு இறங்கிட்டான். நான் சமோசா பார்த்துக்கிட்டே பஸ்ஸை விட்டு இறங்கி சமோசாவுக்கு பின்னாடியா போக முடியும்? நான் மதுரைக்கு போகணுண்டா. நகை தந்தார், பொருள் தந்தார், எல்லாம் தந்தார். நீ உன் ட்ராவலில் கிடைக்கிற சின்ன சின்ன சிற்றுண்டிகள், ஸ்நாக்ஸ், அது நீ ட்ராவலை கவனிப்பியா? வாங்கி சாப்பிட்டு சமோசா கடைக்கு போவியா? ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா? உங்கள் ட்ரெயின், உங்கள் ஜேர்னி பரலோகத்துக்கு. அதுக்கு இடையில என்னத்தை வருது? அனுபவி ராஜா, அனுபவி, நல்ல அனுபவி. ஆனால் அவனுக்கு பின்னாடி மட்டும் போயிடாத. அப்புறம் அவன் வெங்காயம் தக்காளி வெட்டிக்கிட்டு எடுத்துட்டு போய் உட்காரணும். நீ மதுரைக்கு போக முடியாது. இப்படி தான் இருக்குது. நகையை சேர்த்து வைங்க, அதை சேர்த்து வைங்க, ஆண்டவர் வாழை கொடுக்கலையா, அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, நல்லது தான்ப்பா. தங்கத்தை பின்பற்றும்படி கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, பணத்தை பின்பற்றும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. கர்த்தர் என்னை பரம தேசத்துக்காக அழைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் கொடுக்கட்டும். நான் பணத்துக்கும் பொருளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் நான் எதிரி அல்ல. உங்க டிராவல் பரலோகத்துக்கு அனுபவிங்க. உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் ரூம், நல்ல ஒரு ரெஸ்ட் ஏரியா உங்க வீடை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வாகனத்தை கொடுக்க சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு கவலை இல்லாமல் சாப்பிட்ற சந்தோஷமா இருங்க. ஆனால் நீங்க போகிற இடம் பரலோகம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த மாயையான உலகம் உங்கள் கண்களை மறைத்து விடக்கூடாது. நீங்க அதை வொர்ஷிப் பண்ணி இதுதான் என்னை நடத்துது, தேவன் என்னை நடத்துறேன்னு சொல்ற இடம் வரும்போது நீங்க அங்க விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சா? பொருளாசை எப்படி விக்கிரகமாக மாறுதுன்னு அதை பவுல் சொல்லும்போது, அவர்கள் தேவன் வயிறு, வயிறு தான் அவருடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுக்காகவே வாழ்றது. தேவனுக்காக வாழாம வயிற்றுக்காக வாழ்றவனுக்கு ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு ஒரு தேவன் இருக்காம்பா, அவனுக்கு பேர் என்ன? வயிறு. நல்ல பெரிய பானை வயிறு, இல்லை ஒல்லி வயிறு. வயிறு தான் உனக்கு தேவன். ஏன்? காலையில் எழுந்திரிச்சு இந்த வயிற்றுக்கு தான் உழைப்பேன், மத்தியானம் வயிற்றுக்கு தான் உழைப்பேன், நைட்டு வயிற்றுக்கு தான் உழைப்பேன். உன் நித்தியமே, உன்னுடைய ராஜ்யமே, உன்னுடைய தரிசனமே உன் வயிறு. ஹல்லேலூயா. அதனால விக்கிரக ஆராதனை விட்டு வெந்தாச்சு. சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்குது, வெளியே வரும்படி கர்த்தர் செய்கிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது என்றால் அவன் பரிசுத்தத்தில் வல்லவன், தீட்டுப்பட்ட ஒன்றையும் அவன் தொடமாட்டான், தீர்மானித்தான். ஹல்லேலூயா. அப்படி வேமா வாசிங்க 1 கொரிந்தியர் 13:1 அன்பு, அன்பை பற்றி அந்த இடத்துல இருக்கிறது பாருங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கேன், அதை அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்று பார்க்கணும். நம்ம சரியா இருக்கிறோமா? நான் சரியா இருக்கிறேன். நான் 1 கொரிந்தியர் 13 சாரி 1 கொரிந்தியர் 13 1-10 அன்பை பற்றி இருக்கிற அந்த வசனங்களை வாசி.
பாருங்க, இங்கே பாருங்க, பெரிய பெரிய சாதனையை குறிப்பிடப்படுகிறது. பெரிய சாதனை. மனுஷர் பாஷைகளை பேசினாலும், அந்நிய பாஷையிலே நிறைய வகைகள் உண்டு. மனுஷர் பாஷைகளில் பேசுறாங்க, தூதர் பாஷையில பேசுறாங்க, அதர் கண்ட்ரிஸ் வேர்டு, அதர் கண்ட்ரிஸோட லாங்குவேஜ். அதில் ஒரு சிலருக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். அந்நிய பாஷையில் பேசும்போதே ஸ்பானிஷ், துர்க்கி பாஷை, ஹிந்தி இதெல்லாம் பேசுவாங்க. லைவா பூமியில் இருக்கிற லாங்குவேஜை பேசுகிறவங்க. அடுத்து தூதர் பேசுகிற பாஷை, அதான் சபைகளில் பொதுவாக பேசுகிற தூதர்கள் பேசுகிற பாஷை. பேசினாலும் பெரிய சாதனை இது. ஆடால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலமும் ஓசையிடுகிற கைத்தாளம். அடுத்து பெரிய சாதனை தீர்க்க தரிசன வரம். அப்படி நடக்க போகிறத தெளிவாக பேசுகிற, சகல அறிவையும் அறிந்தாலும் ரகசியங்களை அறிந்தாலும். அடுத்து பெரிய சாதனை மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். ஜாம் பண்ணா உடச்சி எடுத்துருவான் அப்படி. அடுத்து எனக்கு உண்டான யாவற்றை அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறனா இரத்த சாட்சியாக மறிச்சாலும். இதெல்லாம் பெரிய சாதனையா இல்லையா சொல்லுங்க? அந்நிய பாஷை பேசுறது, தூதர் பாஷை பேசுறது, அடுத்து தீர்க்க தரிசனம் சொல்றது, விசுவாச வரம், அசைக்கிற வரம், மலையவே அசைச்சிருவாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, கடைசியில் இரத்த சாட்சியாகவே. இதுக்கு விட பெரிய சாதனை என்ன இருக்குது? இது எல்லாம் உடலை போன்றது. இந்த உடலை போன்ற ஒன்றுக்கு உயிர் வேண்டுமானால், அதாவது இவங்க இவ்வளவு சாதனை செஞ்சாலும் தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா அன்பு எனக்கு இராவிட்டால் சொல்லுங்க, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கீழே சொல்றார் கடைசி வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, அவைகளில் அன்பே பெரியது. என்னதான் செய்யுங்கப்பா, ஆனா அன்பு செலுத்துங்க. எது வேணாலும் செய்யுங்க. சபையில் பெரிய பொறுப்பில் இருங்க. பாஸ்டருக்கு முன்பாக நம்மை முன்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விசுவாசியாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். நல்ல பொறுப்பில் இருக்கலாம், நம்பகத்தன்மையை பெறலாம். காணிக்கை பெட்டியில் அள்ளி அப்படியே செக்கா உள்ள 10 லட்சம் 5 லட்சம் நான் போடலாம். ஊழியம் செய்யலாம், இரத்த சாட்சியாய் மறிக்கலாம், வரங்கள் கிரியை செய்யலாம். கர்த்தர் கொண்டு வர்ற விஷயம், அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஜீரோ. சொல்லுங்க, அன்பு நமக்கு இராவிட்டால். பிரமாணத்தை 2 பிரிக்கிறார். தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீ என்ன பண்ணு சொல்லுங்க, அன்பு கூறுவாயாக. அதற்கு இணையான இன்னொரு பிரமாணம், உன்னை நீ நேசிப்பது போல உன் பிறனையும் நீ. 2 பார்ட்ல அநேகர் ஒரு பார்ட்டை தரமா பிடிச்சி வச்சிருப்பாங்க. தேவன் பகுதியில் ஓகே, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பரிசுத்தமாக இருப்பாங்க, நல்ல பொறுப்புகளை செய்வாங்க, வரங்கள் கிரியை செய்யும், வல்லமைகள் கிரியை செய்யும். உங்களுக்கு ஒன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். தேவன் பாட்டில் மட்டும் நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் பூமியில் வாழ வேண்டிய அவசியமா அவசியம் இல்லையா? தேவனோட நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நீ எங்கே வாழ வேண்டியவங்க? பூமியில் இன்னும் உயிரை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ இன்னொரு பார்ட்டை ஓப்பன் பண்ணணும். என்ன பார்ட்? தேவனோடு அன்பா இருக்கிறது உண்மைதான் பிரதர். ஆனா அந்த அன்பை நான் யாரிடத்துல காட்ட முடியும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது எப்படி? ஒரு பார்ட்டு ஓகே, ஜெபம் பண்ணுவா, பைபிள் படிப்பாங்க, வரங்கள் கிரிசிடுவான், ஆராதனை நடத்துவான், எல்லாம் போனால் ஊழியம் பார்ப்பாங்க, இரத்த சாட்சியாகவே மறைச்சிடுவான், தீர்க்க தரிசனம், தூதர் பாசை எல்லாமே பண்ணிடுவான். அன்று சொல்றது இது வெறும் வெங்கல சத்தம், உயிர் இல்லை. நீ பூமியில் இருக்கிறாய், நீ பூமியில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். என்னை நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய பார்ட் ஓகே. இதுதான் எப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பம். ஒரு பார்ட் வெந்திருக்கு ஓகே, இன்னொரு பார்ட் என்னாச்சு சகோதரனே? உங்க பக்கத்தில் உள்ளவன்ட்ட நீங்க சாட்சி வாங்க முடியல. நீங்க என்ன பரிசுத்தவான்னு பேர் வாங்கி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? உங்களை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? என்னை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? இந்த சாட்சி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? என்னை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. இவன்ட்ட நான் சாட்சி வாங்கணும். ஏன் வாங்கணும்?
ஏன் ஒரு பார்ட் ஓகே, அந்த ஒரு பார்ட் தேவனுக்கு தேவையில்லை. அவர் சிலுவையினாலே இரத்தத்தை சிந்தி கிருபையினாலே ரட்சித்தாரு. என் நீதி அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்த, என் நீதியை காமிச்சு நான் ரட்சிக்கப்படலை, அவர் கிருபையினாலே. அது ஓகே, அந்த பார்ட் ஓகே. எங்க ஆபத்து இருக்கிறது? நீ காண்கிற சகோதரனை நேசிக்காமல் பரிசுத்தவான் என்கிற பெயர் நமக்கு எதுக்கு? உங்களை பத்தி சாட்சி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சிஸ்டர் என்னை காயப்படுத்தல, இந்த பிரதர் என்னை தப்பா பேசினது இல்லை, என் மருமக ரொம்ப நல்லவ, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, நான் எவ்வளவோ திட்டினாலும் அவன் மன்னிச்சுட்டே நல்ல பிள்ளையா போயிட்டா. மாமியார் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப திட்டினாலும் என் மருமக நல்லவளா இருந்தா, அவள் அன்புல சிறந்தவ. நாங்கள் உச்சப்பிள்ளையில் ஒரு இடத்துக்கு சுவிசேஷன் சொல்ல போனோம். அவர் தீக்காக்கார், பெரிய ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருது கலைஞர்கிட்ட வாங்கினவர். அவர் வீட்டில் போய் பேசணும், நல்லா கேட்டார். கேட்டுட்டு அவங்களும் கணவன் மனைவி சொல்கிறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் ஒருத்தி இந்த கூட்டத்துக்கு போகிறா, புருஷனை மதிக்க மாட்டா, எங்களுக்கு சோறு போட மாட்டா, எங்களுக்கு எடுத்தறிஞ்சு பேசுவா. இப்படி அவ செய்யும்போது இந்த கடவுளை தேடி நான் எதுக்கு ஆவா? இவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவான்னு நினைக்கிறியா? ஜெபம் பண்ணும்போது தான் பார்க்கணும், கண்ணு குளிர்ற மாதிரி ஆவில நிரம்பி. அதான் சொல்கிறேன், நீ அந்நிய பாஷையில் பேசு, குதி, தீர்க்க தரிசனம் ஒரு மகனே மகளேன்னு சொல்லு, நீ ரத்த சாட்சியா சாகு, எதுனாலும் பண்ணு. உன் மாமனார் மாமியார்ட்ட உன் பிள்ளைகள்கிட்ட சாட்சி வாங்க முடியலையே, என்னத்தை நீங்க பட்டத்தை வாங்கி என்னத்தை பண்ண போறிய? என்னத்தை இருந்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் சாவரக்குள்ளதை வாங்கணுமே. மோசே முதல்ல ஒரு அடியில் அடித்து கொண்டு போயிட்டான். நம்ம சாதையாவும் ஒரு அடியில் தன் தம்பி, உங்களுக்கு அவங்க ஹிஸ்ட்ரி தெரியுதுங்கிறேன், அவங்க தம்பி ஏதோ சேட்டை பண்ணிகிட்டே இருந்திருக்கு, விசிறியை வச்சு ஏதோ வச்சு ஒரு அடியில் அடிச்சிருக்காரு, செத்தே போயிட்டு தம்பி. அழுது 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 கல்லறையிலே விழுந்து அழுகுவாராம், தம்பியை கொண்டேன் தம்பியை கொண்டேன் தம்பியை கொண்டேன். மோசேயும் ஒரு அடியில் எகிப்தியனை கொண்டு போட்டார். அடித்தது உண்மைதான், கோபம் இருக்குதுங்க, ரோசம் இருக்குது, ரத்தம் கொதிக்குது, துரோகம் பண்ணா அடிப்பேன், ஓகே. பின்னாடி சாட்சியை வாங்கிட்டாங்களே, சகல ஜனங்களை பார்க்கலும் மோசே சொல்லுங்க மீதிய சாந்த குணம் உள்ளவன். நீங்க பிறப்பால் நல்லவங்கன்னு சொல்ல வரல, நான் நல்லவன் இல்லை, நம்ம எல்லாரும் கெட்டவங்க, கோபம் வரும், அநீதி பண்ணால் கோபம் வரும், டென்ஷன் ஆகும், உண்மைதான். ஆனால் நான் அப்படியே சாக முடியாது. என் ஆரம்பத்தை பார்க்கலும் என் முடிவு சாந்த குணமா, முடிவு சம்பூர்ணமா முடியணும். மோசே வாங்கினார், மோசே வாங்கினார். நீங்க வாங்க முடியுமா? அன்பு இல்லையே, என்னத்தை சாதிக்க போறோம்? எனக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் தகுதி இல்லை. நீ இப்படி வர்றியா அப்படி வர்றியா, வந்துக்கிட்டு வேஷம் போடுறதுனால இல்லை என் ஆண்டர் நம்பிடுவாரா அப்படிலாம் பெரியவங்க சொல்லட்டும், நான் சொல்ல வரல. நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, நான் புரிஞ்சுக்கணும், நான் பிரசங்கம் பண்ணுற நானே புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் கோவப்படுறேன், நான் எங்கள் வீட்டில் டென்ஷன் ஆகிறேன், நான் பரிசுத்தவானா பேசிக்கிட்டு இருக்கல, பரிசுத்தவானா ஆகும்படி நான் ஒவ்வொரு நாள் அழுதுகிட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். மாறி இருக்கேன், மாற உதவி செஞ்சார், மாற்றுவார். நான் மாறிக்கிட்டு இருக்கேன்னு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியும். நல்லவன் இல்லை நம்ம, நான் நல்லவனா சாட்சி வாங்கணுமே. அன்பு இல்லாமல் என்னத்த ஊழியம், என்ன பிரசங்கம், என்ன பாட்டு, என்ன வேஷம், ஜீரோ, கிறுக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் அழிச்சிருவாரு. அன்பு எனக்கு ராவிட்டால் ஒன்றுமே இல்லை. சரி, அன்பு என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அன்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே நோட் பண்ணிக்கிறீங்க, நீங்களே மார்க் போட்டுக்கிறீங்க. பாருங்க, அன்பு சாந்தம் இருக்குதா? உங்களுக்கு கோபம் ஏற்றும் போது ஏன் எதிர்த்து பேசுறீங்க? நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தேன், சிலுவையில் அறையுண்டேன், நான் செத்துட்டேன், நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். செத்து போனவனுக்கு ஏங்க சொரணை வருது? அதான் என்னுடைய கேள்வி. செத்து போன உங்களுக்கு ஏன் சொரணை வருது? ஒரு பணத்தை பாடி வச்சாச்சு, மிதிங்க, அவன் அப்படி படுத்தே கிடப்பான், எந்திரிக்க மாட்டான், ஏன்னா செத்துட்டான். பேதுரு அதை பவுல தான் சொல்கிறான், நான் சிலுவையில் அறையுண்டேன், நானல்ல கிறிஸ்துவே என்னில். சாந்தம் அன்பனுடைய முதல்
முதல் வெளிப்பாடு சாந்தம். சாந்தம்னா என்ன? உங்களை அநீதியா திட்டி நீங்க தப்பு செய்யவே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை தப்பு செய்யலினாலும் உங்களை சீன்றாங்க, உங்களை தப்பா சொல்லும் போது நீங்க ஒரு பரிசுத்தவான்னு காமிக்கணும்னா அந்த இடத்துல உங்க வீரத்தை காமிக்க கூடாது. பரிசுத்தவானுக்கு வீரங்கிறது அமைதியா இருக்கிறதுல இருக்குது, சண்டை போடுறதுல இல்லை. பரிசுத்தவானுக்கு வீரம் எங்க இருக்குது? அமைதியில் இருக்கு. இயேசு வீரன். நிந்தித்த போது, அவமானப்படுத்தும் போது ஆத்மாவை கட்டுப்படுத்தினார் பாருங்க, அவர் தான் என் வீரன். மாம்சத்தை கட்டுப்படுத்தினவர் தான் வீரன். பட்டணத்தை பிடிக்கிறத பார்க்கலும் தன் ஆவியை சொல்லுங்க அடக்குகிறவன் உத்தமன். உங்க ஆவி அடக்குனா நீங்க தான் வீரன். வெளியில ஒரு வீரம் இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஓங்கி ஒரு பஞ்சு தான், 1.5 டன் அடிதான். பரிசுத்தவான்களுக்கு ஒரு பஞ்ச் இருக்குது, ஒரு அடி இருக்குது, திருப்பி கொடுக்குற அடி. உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக நீ அமைதியா இருக்கணும் பாருங்க, அதான் நீ கொடுக்குற அடி, அதான் உன்னுடைய வீரம், அதான் நம்மளுடைய வீரம். பரிசுத்தவானுடைய வீரம் அமைதி, பரிசுத்தவானுடைய வீரம் சாந்தம். பேசும்போது பேசாம, திட்டும் போது திட்டாம, வீண்பலி செலுத்தும் போது செலுத்தாம. என் மக படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஒரு அவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஒரு மோசமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லக்கூட முடியாத ஒரு விஷயத்தை குற்றஞ்சாட்டிட்டான். குற்றஞ்சாட்டுறோன்னே மன்னிச்சு விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு விசுவாசி, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்க வீரத்தை காமிச்சாங்க. ஏன் வீரத்தை நான் காமிச்சேன்? எதிரே என் வீரம், நான் அமைதியாக இருப்பேன், தான் என் வீரம். நான் அடிக்கிறதுக்கு பதிலாக என் தேவன் அடிப்பார், தேவன் பார்த்துக்குருவார். விட்டாச்சு. மன்னிச்சோடனே நம்மளை ரொம்ப கோலையாக நினச்சிட்டு நாங்கள் வராத ஒரு நாள் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் 1 மணி நேரம் நாங்கள் போகல, என் மனைவி போகல, நான் பஞ்சாப் போயிட்டேன். 1 மணி நேரம் இந்த பச்சை குழந்தைய வச்சு பேசியிருக்காங்க. ரத்தம் கொதிக்குது. அப்படியே அடக்குனாதாங்க வீரம். இன்னும் வர தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பேச முடியும். நான் எப்படி பேசுவேன்னு கேட்டு பார்த்துக்கிறேங்க. நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது நமக்கு அழகு, அன்பு, சாந்தம். தேவன் பார்த்து கொள்வார். இதில் காமிங்க வீரத்தை. இதுதான் பாடுகள். பாடுகள்னா என்ன? அப்படியே ஆர்எஸ்எஸ்காரன் அடி வாங்குறதா பாடுகள்? அடிதான் வாங்கலாமே. சில எருமை மாட்டுக்கு எவ்வளோ அடித்தாலும் வலிக்காது. எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருப்பார், சின்ன வயசில். அவர் எப்படி தான் அடிப்பார்னு, அடிக்க மாட்டார், இந்த விரலை மடக்கி இங்கே தொடுவார். தர்மராஜ்னு ஒரு பேர். சௌரி நிஷா நாங்களாம் ஒரு கிளாஸில் படித்தோம். வளைச்சி இப்படி தொடுவார். ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வளைச்சிடுவார். இதில் ஒரு பையன் வருவான், அவன் விரலை வளைப்பார், அவன் அழுகுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் டெய்லி போய் அசால்ட்டாக இருப்பான். எங்களுக்கு ஒன்றுமே டவுட் ஆயிடுச்சு, ஏன்டாவும் வேற நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு ஒரு நாள் கூப்பிட்டோம். சின்ன பையன், இப்ராஹிம் பேர். அவன் சொன்னான், வரலை எடுத்து ரப்பர் மாதிரி விளைக்கிறான், தோசைக்கல் மாதிரி இப்படி தொடுறான். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த கை அமைப்பே தான், அதனால எனக்கு வாத்தியார்ட்ட அடி வாங்கிறது பெருசா தெரியல. போவான் வளைப்பார் வந்துடும், போவான் வளைப்பார் வந்துடும். அப்போ ஆர்எஸ்எஸ்காரன்ட்டு அடி வாங்குறதுக்கு சில பேர் தெம்பு இருக்கும். அடி வாங்கிட்டு பாடல, உன் மனசில் அடிக்கும் போது நீ பாடு அனுபவிக்கணுமே, அதான் பாடுகள். அப்போ அன்பு, நீடிய சாந்தம், தயவு, மற்றவங்க மேலே உள்ள இரக்கம். அன்புக்கு பொறாமை இல்லை. இன்னொருத்தவங்க நம்மளை விட உயர்ந்து, இன்னொருத்தவங்க நம்மளை விட பெருசா செய்யும் போது வயிறு எரியக்கூடாது. டெஸ்ட் பண்ணுவார். உங்க கூட இருக்கிறவட உங்களுக்கு முன்னாடி உயர்த்தி டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். நீங்க உதவி செஞ்ச ஒருத்தவன் உங்களுக்கு மேல உயருவான். நான் வந்துட்டு ரொம்ப பொறாமையே இல்லாத ஆளு அப்படின்னு நீங்க இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட உதவி வாங்கின ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா என்ன தாங்கண்ணேன்னு வாங்கினவன் நாளைக்கு பெரிய ஆளாகி நின்று உங்களை கண்டுக்கிறாமல் இருக்கும்போது உங்களுக்கு அல்சர் ஃபார்மா அப்படின்னு மெடிக்கல் அல்சரை சொல்லலை, உங்கள் வயிறு ஏன் எரியுது? ஏன் எரியுது?
இப்போ இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு எரியாது. உங்கள் மகனுக்கும் நீங்கள் தான் சாப்பாடு கொடுத்து வளர்த்தீங்க, உண்மையா இல்லையா? இப்போ உங்கள் மகன் உயர்ந்து இருக்கான், உங்கள் வயிறு எரியுமா சொல்லுங்க? அப்போ மட்டும் எரியல, அவனுக்கு மட்டும் எரியுதுன்னா இவன் மேலே அன்பு இருக்கா, அவங்க மேலே அன்பு இல்லை. வயிறு ஏன் எரியுது? ஏன் பொறாம? அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழ்றது, என்னாலதான் 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 என்னாலதான், நான் தான் முன்னிலையா இருக்கணும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தன்னையே புகழ்ந்து பேசுறது நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். மொத்தத்தில் என்னமா சொல்லுது? உன் கூட இருக்கிறவ என்னத்தை செஞ்சாலும் சரி நீ ஒண்ணுமே செய்யாதன்னு சொல்லுது. அதான் அன்பு. புரிஞ்சுச்சா? சகிக்க முடியலையா? தயவு காட்ட முடியலையா? பொறாமப்படுத்துறீங்களா? அவன் வீழ்ச்சி அடையும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? எதையும் நம்ப முடியலையா? ஒன்னே ஒண்ணுதான், நான் அவன் மேல் அன்பா இல்லை. அன்புல நிறைய வகை இருக்கு. இரத்த பாசத்தில் ஒரு அன்பு இருக்கு. ஆகாபே அன்புன்னு ஒன்று இருக்கு. அது என்ன அன்பு தெரியுமா? சமமான பாரபட்சமற்ற அன்பு. உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்க, உங்க மகன் இருக்கிறான், ஒரு முடியாத ஏழை மாணவன் அந்த இடத்துல நிற்கிறான். இந்த இடத்துல நீங்க ஒரு தகப்பனா எப்படி பிரிப்பீங்கன்னா, உங்க மகனுக்கு நிறையாவும் அவனுக்கு கொஞ்சமாகவும். இதான் மாம்சிக அன்பு. இந்த அன்பை பற்றி கர்த்தர் பேசவில்லை. இதெல்லாம் எல்லாரும் காட்டலாமே. ஆண்டவர் பேச அகாபே அன்பு அப்படின்னா, என் மகனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பங்கு, அவன் யார் என்று தெரியாது அவனுக்கு ஒரு பங்கு. இதை எதை சொல்வார்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் அவர் நல்லோர் மேலும். உங்க மேல மட்டுமா சவர் பார்த்து மாதிரியா உள்ளது? அவங்க நீங்க நல்லவங்களுக்கு மட்டும் மழை பெய்யும்னா எப்படி பாருங்க, வேடிக்கையா இருக்கு. நம்ம மட்டும் போவோம், நம்ம மண்டையில் மட்டும் மழை பெய்யும், கேவலமா இருக்கும். ஆண்டவர் பாருங்க, பாவி மேலையும் மழை பெய்ய வைக்கிறாரு, நல்லவன் மேலையும் எல்லார் மேலையும் மழை பெய்யுது. இதாங்க ஆகாபே அன்பு. ஆகாபே அன்பு இரத்த பாசத்தில் அன்பு காட்டுறது, சகிக்கிறதுலாம் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். இவனை நேசிக்கிறமா நேசிக்கணும், இவனை நேசிக்கிறமா இவனை நேசிக்கணும். பாரபட்சப்பட்ட அன்பு. உங்கள்கிட்ட பாரபட்சம் இருக்குதா உங்க இருதயத்தில்? அதான் மாசு இல்லாத அன்பு. பாரபட்சம் இருக்கக்கூடாது. இவங்களை சபைக்குள்ள இப்படி ஒருத்தர் நேசிப்பேன், இவங்களை ஒருத்தர் நேசிப்பேன், இவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடப்பேன், இவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடப்பேன், இவங்கள்ட்ட இப்படி பேசுவேன், இவங்கள்ட்ட இப்படி பேசுவேன், இவங்க சொன்னா நான் எதையும் செஞ்சுக்கிடுவேன், அவங்க சொன்னா நான் செய்ய மாட்டேன். இல்லை என்ன இது? இல்லை நல்லோர் மேலே தீயோர் மேலே இறங்குகிற பூரண சர்க்குணம் அல்ல இது. எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமான இருக்கிறது வேஸ்ட்னு ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லாம் வீண். அன்பு இராவிட்டால் ஒன்றும் பிரயோஜனமே இராது. பரிசுத்தமாக இருந்தாலும் சாப்பாடு மட்டும்தான் அதில் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தம்னா என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் அவங்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லி அதே இடத்துல நிறுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ தானியேல் சாப்டருக்கு வருவோம். அவன் என்ன பண்ணிட்டான்? வேண்டான்னு சொல்லிட்டான். முதல்ல தீர்மானிச்சான். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. நீ தீர்மானிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, வேண்டிக் கொண்டான். எங்களுக்கு இது வேணாம், கொஞ்சம் தயவு பாராட்டுங்க. உங்களுக்கு பரிசுத்தம் வேணும்னா ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை என்ன பண்ணும் தார். இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. என்ன சொன்ன? என் மனசு மாம்சம் விரும்புகிற செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. விக்கிரகாராதனை இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அன்பு எனக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்க. அவனை பிரதானியை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனுக்கு அவன் அருளினார். நீங்க முதல்ல பரிசுத்தத்தை விரும்பினா கர்த்தர் பரிசுத்தத்தை தருவார். இயேசுவை போல நான் மாறணும் நீங்க நினைச்சு விரும்பணும் முதல்ல.
இந்த வசனங்களை ஆவலா கேட்கணும். என்னத்தையோ சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. என்னை நீர் மாத்தாண்டவரே, என் காரியம் ஜெயமாய் முடியணும்னா நான் பரிசுத்தமா மாறணும், எனக்கு இதையெல்லாம் காமிச்சிருக்கீங்களே, இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும்னு இயேசு என்கிற பிரதான இடத்துல நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை அலாட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப 10 நாள் ஆச்சு, செக் பண்ண சொல்றான். 10 நாள் சாப்பிடுவோம், எங்க முகத்தை என்ன பண்ணுங்க வந்து செக் பண்ணுங்க சொன்னோன்னா வர்றாங்க, சாப்பிட்றோம். கறியும் சோறும் சாப்பிட்டவன் ஒரு பக்கம், திராட்சரச முகக்களை உண்டு பண்ணுமா? இவன் தண்ணிக்கு என்னத்தை தான் கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது. தண்ணியை குடிச்சிக்கிட்டு ரேஷன் கடை பருப்பு மாதிரி உணத்தை சாப்பிட்டுக்கிட்டு காய்கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 10 நாள் ஆகுது. செக்கப் பண்ண வர்றாரு பிரதானி. வரும்பொழுது மற்றவர்களுடைய முகத்தை காட்டிலும் இவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வீர்களானால் உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும். 10 நாள் ஆனது. நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து தேவனுக்கு முன்பாக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பரிசுத்தம். அவன் நினைச்சான், ஆசைப்பட்டான், நினைச்சது போலவே பரிசுத்தவானாய் மாறிட்டு. இந்த உணவெல்லாம் வெறுக்கணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு இந்த பாவத்தெல்லாம் வெறுக்க ஆசைப்படுங்க. கர்த்தர் பலன் தருவார். கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க லைஃப் பிரகாசிக்கும். 10 நாளைக்குள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. தானியேலுடைய ஜெயத்திற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நேரம் கடந்து விட்டது. அதனுடைய காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேலன் தரியு ராஜா அரசாட்சியில் வந்த பொழுது பிரதானிகள் எல்லாரும் கூடி ஒரு திட்டம் இடுகிறார்கள். தானியேலை எப்படியாவது என்ன பண்ணணும்? அழிக்கணும். தானியேலை அழிச்சு அவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தானியேல்கிட்ட ஒரு குற்றத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. கடைசியில் பார்த்தா தேவனை அறிகிற தேவன் சம்பந்தமான குற்றம் மட்டும்தான் இவன் வாழ்க்கையில் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே இவன் ஒருத்தவன் இப்படி இருக்கிறான், ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, நீங்கள் ஒரு தீர்ப்பிடணும். என்ன தீர்ப்பிடணும்? உங்களை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. நீங்கள் அப்படி ஒரு திட்டத்தை என்ன பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்துட்டு முத்திரை போட்டு சீல் வச்சு எல்லா தேசத்துக்கு என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான். ராஜா ஒருவரை தவிர யாரையும் இவர்கள் வணங்கக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பத்திரத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். மாடிக்கு ஏறி போய் பார்க்குறான். தானியேல் முன்பு போல காலையும், அந்த வசனத்தை எடுத்த வாசி, காலையும் மாலையும், தானியேல் 6ஆம் அதிகாரம் 7 நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 7, காலையும் மாலையும் மதியமும் அவர்கள் வணங்கி கொண்டுதான். வாசிங்க. சரி, தானியேலுடைய காரியம் வெற்றியாய் முடிந்ததுக்கு 2வது காரியம் என்னன்னா, என்னதான் தடை வந்தாலும் அவன் பிரேயரை என்ன பண்ணவே இல்லை சொல்லுங்க, நிறுத்தவே இல்லை. பிரேயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்க வாழ்க்கையில். உங்க காரியம் ஜெயமா மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினா. நீங்கள் எத்தனை வேளை ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்? கொஞ்சம் யோசித்து பாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவ நாடி, உயிர் நாடி பிரேயர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம். கடவுள் எவ்வளவு பெரிதானவரோ அவ்வளவு ஜெபம் பெரிதானது. இன்னும் நல்லா சொல்லணும்னா, தண்ணிக்குள்ள மீன் வாழுது, தண்ணியை விட்டு தூக்கிட்டா செத்து போயிடும். அதுபோல ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரேயர் லைஃப் ரொம்ப முக்கியம். சுவாசம் போன்றது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா என்னென்ன மாறும்னு வசனத்தை எடுக்கல, லைன்ல என்னன்னா சொல்ல விரும்புகிறேன். ஜெபித்தால்
நம்முடைய சுபாவம் மாறும், ஆவிக்குரிய கனிகள் நிரம்பும். ப்ரேயர்னால என்னென்ன வருதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஜெபம் பண்ணினால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகள் உண்டாகும். ஆதாரம் சங்கீதம் 1, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஜெபித்தால் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். ஆதாரம் மோசே 40 நாள் ஜெபித்தான். இறங்கி வரும் பொழுது அவனை அறியாமலே தேவ பிரசனம் அவனுக்குள் இருந்தது. அது அவனுக்கே தெரியவில்லை. அவன் வெளியில வரும் பொழுது ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி பிரகாசம் இருந்தது. அவன் முக்காடு போட்டு வெளியில வந்தானா. எங்கிருந்து வந்துச்சு? 40 நாள் அவன் பண்ண உபவாச ஜபத்தில் பிரகாசிச்சா. அது அவனுக்கே தெரியல. நீங்க ஜபத்துல மட்டும் இருங்க, உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் ஜபம் பண்றது இல்லை, அதனாலதான் நம்ம வாழ்க்கை பிரகாசமா இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? சுபாவம் மாறுது, அப்புறம் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை, வரங்கள். முதல்ல நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு பார்க்குறான். யார்ப்பா பதில் சொல்றது? கனவையும் சொல்லணும் பதிலும் சொல்லணும். சொல்லும்போது தேடுறாங்க. தேடும்போது ஒரு வேர்டு குறிப்பிடுவாங்க. மனுஷர் சஞ்சாரம் இல்லாமல் தேவர்களோடு வாசம் பண்ணுகிறவர்கள் மட்டுமே இதற்கு சொல்ல முடியும்னு ஒரு வேர்டை சொல்றாங்க. மனுஷ சஞ்சாரம் இல்லாத மக்களோடு பழகுவதை கவனிச்சுட்டு வாங்க. முக்கியமான காரியம், மக்களோடு பழகுவதை தவிர்த்து விட்டு தேவனோடு உறவாடுகிறவர் தான் தேவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிருபை வரங்களும் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் கிருபை வேணும், வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும்னா மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் நீங்க தேவனோடு கூட என்ன பண்ணணும்? உட்கார. கிருபை பெருகும், சோதனையில் ஜெயிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிரேயர். கெத்செமனேல ஜெபம் பண்ணுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுகிறார். சிலுவையை மேற்கொள்ளுகிறார். உங்க வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிக்கணும்னா பிரேயர். எடுத்துக்காட்டு கெத்செமனே பிரேயர். ஜெபிக்கிறவர்கள் பெரிய பெரிய தீர்மானங்களை தைரியமாக எடுப்பார்கள். எக்ஸாம்பிள், இயேசு ஒரு ராத்திரி முழுவதும் 6 PM to 6 AM 6 மணி சாயந்தரம் முதல் 6 மணி காலையில் வரை ஜெபித்து இருக்கிறார். ஏன் தெரியுமா? 12 மணி நேரம் ஜெபித்து 12 சீசர்களை அவர் என்ன பண்ணினார்? பெரிய தீர்மானம், பெரிய டெசிஷன் எடுக்கணும். உங்க குடும்பத்தில் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, பிரேயர்ல உட்காருங்க, கரெக்டான டெசிஷன் எடுப்பேன். அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பர்த்திமை தாவீதின் குமாரனே ஜெபிக்கிறார், கண்கள் திறக்கப்படுது. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னா பிரேயர். ஹல்லேலூயா. தரிசனம், எதிர்காலத்தை குறித்து அப்படிலாம் கிடைக்கணும். பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிறான். மாடியில் வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறது. தன் ஊழியத்தை, தன் எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை பார்க்குறான். ஹல்லேலூயா. எவ்வளவு இன்னும் பிரேயர் எடுத்தால் நிறையா சொல்லிக்கொண்டே போகும். தானியேலுக்கு தெரியும், எவன் என்னத்தை பண்ணட்டும், எந்த ராஜா வரட்டும், நான் ப்ரேயர் பண்ணுறதை நிறுத்த முடியாது. ஏன்னா ப்ரேயர் பண்ணதை நின்றா நான் செத்ததுக்கு சமம் என்பதை அறிந்து, முத்திரையிடப்பட்டது தெரிந்தும், காலையும் மாலையும் மதியமும் 3 வேளையும் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். பெரிய மிராக்கிள் நடக்குது. யார்பா ஜெபம் பண்றா? தானியேல். ராஜா எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். சிங்க கபிகளை தூக்கி போட்டு கதவை மூடுறாங்க. காலையில் தானியேலே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, தாசனே, சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஜெபம் பண்ணாங்க. சிங்கம் ரெடியா இருக்கு, ஆனா சாப்பிடல. ஜெபத்தோட வல்லம் அதுதான். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் இப்பொழுது குழியிலே தள்ளப்படுகிறார்கள், கொல்லப்பட்டார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததுடைய 2வது காரணம் பிரேயர், பிரேயர், பிரேயர். டாக்டர் பில்லி கிரஹாம் பெரிய இவாஞ்சலிஸ்ட், அற்புத அடையாளம் செய்கிற வரம்லாம் இல்லை அவர்கிட்ட. எங்கு கூடினாலும் கூட்டம் கூட்டமாய் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கூடுவார்கள். உங்களுடைய சாதனைக்கு என்ன என்ன ரகசியம் கேட்கும்போது,
உங்க வாழ்க்கையில் உள்ள முக்கியமான 3 விஷயத்தை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய சாதனைக்கு என்ன சொன்னார்? முதல் காரணம் பிரேயர், இரண்டாவது பிரேயர், மூணாவது பிரேயர். 3 காரணங்கள் கேட்ட, அப்படி 10 காரணம் கேட்டாலும் நான் சொல்லுவேன் பிரேயர் 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 பிரேயர். இதான் என்னை உயர்த்துச்சுன்னு அடிச்சு பேசினார். அவர் சொல்றாரு, நான் தூங்குற வேலைகளை விட நான் முழிச்சிருக்க எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுவாராம். பிரசங்கம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணுவாராம். நமக்கு மூளையில் 2 இருக்குது. 2 அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்க, சப்கான்சியஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த வேர்டுக்கு பேர். வண்டி ஓட்டும் போது, கார் ஓட்டுறோம், ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இப்போ கற்பனையில் போயிடுவீங்க தெரியுமா? பைக் ஓட்டும் போது ஓட்டிக்கிட்டு இருக்கும், ஆனால் வண்டி நேராக போகும். கவனிச்சிருக்கீங்களா? வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். சமைக்கிறேன், உங்களை சொல்கிறேன், இங்கே தக்காளி வெங்காயம் வெந்துக்கிட்டு தான் இருக்கும், நினைவு வேற எங்கேயோ வெந்துக்கிட்டு இருக்கும். 2 ஒன்றா நடக்கும். நம்ம மெயினான மூளை ஒன்று செய்யும், சைடாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மெயின் மூளை ஸ்ட்ரக் ஆகி எங்கேயாவது கவனம் செதறும் போது செகண்டாக இருக்கிற இந்த பிரெயின் அது போய் செயல்பட ஆரம்பிக்கும். சரியான அந்த மெடிக்கல் வேர்டுன்னு சொல்ல தெரில. இவர் சொல்றாரு, தூங்குறத தவிர எல்லா நேரம் ஜெபம் பண்ணும். எப்படியா சாத்தியம்? நான் பிரசங்கம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ண? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவருடைய 2வது யோசிக்கிற அந்த சிந்தனைகள் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவரே இந்த கஸ்டரை ரிச்சி, ஆண்டவரே ஹாஸ்பிரோ ரிச்சி, ஆண்டவரே கார்த்திக் பிரதரை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, என் வாய் பேசிக்கிட்டே இருக்கு. அவர் மீட்டிங்கில் என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கம் முடித்த உடனே ஒருத்தவன் பர்ஸை கொண்டு வருவான். தான் பர்ஸை கொண்டு வந்து, ஐயா உங்கள் பிரசங்கம் என்னை தொட்டுருச்சு, உயிர்ப்பிச்சிருச்சு, நான் இந்த பர்ஸை திருடிட்டேன் அப்படின்னு வைப்போம். பின்னாடி உள்ளவன் பர்ஸோட வருவான், ஐயா உங்கள் பிரசங்கம் என்னை உயிர்ப்பிச்சிச்சு, இவன் பாக்கெட்ல இருந்து நான் திருடுனேன்னு பின்னாடி உள்ளவன். ஒருத்தி சொல்லுவா, என் கணவனை பிரிஞ்சிருந்தேன், இன்றைக்கு நான் சேர்றேன். கணவன் அங்கிருந்து சொல்லுவான், என் மனைவியை நான் சேர்றேன். திருட வருவான், நான் இனி திருட மாட்டேன். மனம் திரும்புதல், அதான் உண்மையான ஹீலிங். எங்க வந்துச்சு? பிரேயர் பிரேயர் பிரேயர். பைபிளில் எல்லாரும் சாதிச்சது பிரேயர்ல. இயேசு நல்ல தீர்மானங்கள் எடுத்தது, கனி உள்ள ஒரு வாழ்க்கை, சோதனையை ஜெயிச்சது, தரிசனங்களை பார்த்தது, வெற்றி அடைந்தது, எல்லாம் பிரேயர் பிரேயர் பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததுக்கு காரணம் என்னது? பிரேயர். தானியேல் இப்பொழுது உயர்த்தப்படுகிறான். சூனியக்காரர்கள் மந்திரவாதிகளுக்கு மேல ஃபர்ஸ்ட் உயர்வு. 2வது அவன் எங்கே உயர்த்தப்படுகிறான் என்றால், முழு தேசத்தையும் ஆளுகிற சர்வாதிகாரமற்ற தரியு ராஜாவுடைய காலத்தில் 3 முப்படை தளபதிகளை ஏற்படுத்துகிறான். 3 பிரதானிகளில் முக்கியமானவன் தானியேல். அதுக்கு கீழே உள்ள வசனம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கீழே உள்ள வசனம் 6:2-3 இருக்கு. நீங்க வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. 3வது வசனத்தில் சொல்லும் போது, 3 பேரில் ஒருவனாய் இருந்தானே அந்த தானியேலை முழு ராஜ்யத்துக்கும் அதிபதியாக்க ராஜா நினைவு வைத்திருந்தான். உங்களுக்கு முடிக்கிறேன் செய்திய. அடிமையா வந்தவன் முழு உலகத்தையும் ஆளுகிற சர்வாதிகாரம் பெற்ற தரியு ராஜாவுடைய நாட்களில் எல்லாருக்கும் மேல ஹெட்டா மாறிட்டான். தானியேலுடைய காரியம், நீ எங்க ஆரம்பிச்சிங்கிறது முக்கியம் இல்லை, எங்க முடிக்குங்கிறது முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீங்க பரிசுத்தமா மட்டும் வாழுங்க. நீ உயரணும்னு முயற்சி பண்ண வேண்டாம், கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே போயிடுவார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஜெபம் பண்ண பண்ண வானத்து பலகணிகள் திறக்கும். எவ்வளவு ஜெபம் விரிவாகுதோ தெய்வம் அவ்வளவு விரிவாய் செயல்படுவார். ஜபத்தை கூட்டுங்க, ஜபம் பண்ண பழகுங்க, ஜபம் பண்ண உட்கார்ந்து உங்களை அடக்கி உட்கார வைங்க. சீக்கிரம் உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கணும்னா நீங்க ஜபத்துல காத்துருங்க. நீ எவ்வளவு நேரம் ஜபம் பண்றீங்களோ அவ்வளவா சீக்கிரமாய் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார்.